ஐநெறி அம்மையப்பர் அருளும் வாழ்க்கை நெறி. உடலும் மனமும் என்ற தலைப்பில் செம்மை வெளியீட்டகத்திலிருந்து அடுத்து வெளிவர இருக்கும் ஐநெறி புத்தகம் குறித்து ஆசான்மா செந்தமிழன் அவர்களோடு ஓர் உரையாடல். உடன் உரையாடுபவர் முனைவர் தமிழ்கனி. வணக்கம் அண்ணா. தற்போது வெளிவர இருக்கும் ஐநெறி நூல் குறித்த தங்களுடனான உரையாடல்கள் இணையத்துல தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதன் தொடர்ச்சியாக இன்று நாம உடலும் மனமும் என்ற தலைப்பிலான இந்த உரையாடலை பேச இருக்கோம். ஐநெறி என்பது மனித வாழ்க்கைக்கான நெறியாக இறைவன் அருளியுள்ள ஒரு நூல்னு சொல்லியிருக்கீங்க. இதற்கு முன்னரே மனம் குறித்த பல நூல்கள், மன உணர்ச்சியியல், மனவெளி ஆகிய நூல்கள் வந்திருக்கு. அதுல பல கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. 6ஆம் அறிவு மனம் என்ற தொல்காப்பிய இலக்கணத்தை விரிவா நாம பல நூல்கள்ல பார்த்துருக்குறோம், விளக்கியிருக்கீங்க. அதே போல இந்த மனித உடலே ஆக்கை அப்படின்னும், அந்த ஆக்கைக்குரிய இலக்கணங்கள் பற்றியும் ஆக்கை நூல் விரிவா சொல்லுது. மனம் மற்றும் உடல் குறித்த பல்வேறு புரிதல்கள் மக்களிடையே இருந்தாலும் இந்த மனதையும் உடலையும் பொருத்தி புரிந்து கொள்வது ஒரு சவாலாகவே இருக்கு. இந்த மனதையும் உடலையும் எந்த அடிப்படையில நாம பொருத்தி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கண்ணா. வணக்கம் தமிழ்கனி. நீங்கள் சொன்னது போல ஏற்கனவே மனம் தொடர்பான இலக்கண நூல்கள் நாம் வெளியிட்டிருக்கிறோம். இந்த ஐநெறியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி உடல் மனம் உறவு என்ற தலைப்பிலான பாடத்தின் பகுதி உடலுக்கும் மனதுக்குமான உறவை பற்றி சொல்லுது. இப்போ இதுல ரொம்ப எளிமையான கருத்து என்னன்னா, ஆக்கை களன் மண்ணை. ஆக்கை என்ற மனித உடல் அமைவதற்கும் இருப்பதற்கும் உரிய களம் என்பது மனம்தான். மனம் என்ற களத்திலிருந்து தான் மனித உடல் வெளிப்படுகிறது, இருக்கிறது, வாழ்க்கைக்கானவற்றை அமைத்துக் கொள்கிறது. மனம் என்ற கருத்து இல்லைன்னா நாம ஒரு 5 அறிவு, 4, 3, 2 ஓரறிவு உயிரினம் போலதான் இருக்க வேண்டியிருக்கும். இதுதான் வேறுபாடு. அது உணவு என்று எடுத்துக்கொண்டா எல்லா உயிரினத்துக்குமே உணவு இருக்கு. எல்லா உயிரினமும் அவற்றுக்குரிய செயல்களில் ஈடுபடுது. ஆனா மனிதர்களுக்கென்று இருக்கக்கூடிய உணவுல வேறுபாடு என்ன அடிப்படையா? நம்ம ஏற்கனவே உணவு இயல்பு, வாதச்சீர்மை ஆகிய நூல்கள்ல சொல்லியிருக்கிறோம். அதை நான் சுருக்கமா சொல்றேன். உணவை ஏன் சமைத்து உண்ண வேண்டும்? மற்ற உயிரினங்கள் இறைச்சியை அப்படியே பச்சையாக பசும் இறைச்சியாக உண்கின்றன. எல்லா உயிரினமுமே அப்படிதான் இருப்பவற்றை அப்படியே உணவாக்குகின்றன. ஆனா மனிதர்கள் ஒரு கீரையா இருந்தாலும் அதை சமைக்கிறார்கள். இதுக்கு என்ன அடிப்படைனா, மிகையான ஊட்டம் உடலுக்கு கிடைக்க வேண்டாம் என்பதுதான் கருத்து. அது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். உடல் அறிவுடன் இருக்கிறது, அறிவிலிருந்து மட்டும்தான் உணர்ச்சிகள் வருது. அதுல மனம் நிறைவாக இல்லை அல்லது முழுமையாக இல்லை அப்படின்னா உடலுக்கு மிகுதியான ஊட்டம், திணவு, கொழுப்பு இவையெல்லாம் கிடைக்கணும். அப்போ இருப்பவற்றை அப்படியே உட்கொள்ளணும். அது கீரை என்றாலும், விதைகள், கிழங்குகள், இளந்துளிர்கள், நீர்வாழிகள், பிற உயிரின இறைச்சி என்றாலும் அவற்றை உணவாக உட்கொள்பவை திணவு, கொழுப்பு, மிகை ஊட்டம் ஆகியவற்றை தான் எடுத்துக்குது. அது அப்படி எடுத்துக்கணும். ஏன்னா அந்த உயிரினங்களுடைய இருத்தல் அப்படிப்பட்டது. இப்போ நம்ம நீர் ஒரு பெரிய மீன் சிறு மீன்களை விழுங்குகிறது, புழுக்களை உணவாக்குகிறது, அப்படியேதான் உணவாக்கிடுது. அந்த பெரிய மீன் எங்க வாழுது? அது நீர்ல வாழுது. அவ்வளோ குளிர்ச்சி இருக்கு, அவ்வளோ இருள் இருக்கு. கீழே போக போக வெளிச்சம் குறைவா இருக்கு. அந்த இருளிலும் பார்வை தெரியணும், கடும் குளிர தாங்கணும்.
மேல்நிலைக்கு வந்தா வெக்கை இருக்கும். அதையும் தாங்கணும்னா இதற்குரிய உடல் அமைப்போடு இருத்தல் வேண்டுமென்றால் அந்த உணவில் உள்ள ஊட்டம் அப்படியே சேரணும். அப்ப அவங்க அந்த உயிரினங்களுக்கு என்ன உணவு? பண்படுத்தப்படாத உணவு. அதாவது நம்ம சமைத்தல்ங்கிறது ஒரு பண்படுத்தல் தான். அதை தனித்தல், அதோடைய மிகுதியெல்லாம் தனித்து ஒரு உணவாக்குறது. அதுதான் பண்படுத்தல். மனிதர்கள் அப்படி இல்லை. ஏன் நம்ம மனிதர்கள் உணவை பண்படுத்தி உண்கிறோம்? நமக்கு மட்டும்தான் இருக்கிறது உணவு, மற்றவற்றுக்கு இருப்பது இறை. இடையினரகரம் இறை. மேய்ச்சல், இறை, இப்படிதான் நம்ம சொல்றோம். தமிழ்ல அதுக்கெல்லாம் தனியாவே சொல்லு இருக்கு. தீனின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது மாட்டுக்கு தீனி வைக்கிறது. அதுல என்ன தீவனம்ன்ற சொல்லலாம் வளர்ச்சி அடையுது பேச்சு வழக்குல மக்கள்கிட்ட. நமக்கு மட்டும்தான் உணவு இருக்கு. இப்ப மாட்டுக்கு உணவு கொடுத்தியான்னு யாரும் பேசுறது கூட நமக்கு கிடையாது. ஆட்டுக்கு உணவு கொடுத்தியா என்றதுல இல்ல ஒரு வீட்டுல ஒரு நாய் வளர்க்குறோம் அப்படின்னா கூட அது உணவு இல்லை. அது அது நம்ம கூட வளர்ற நாய் நம்முடைய உணவை உண்கிறது. ஆனா அதோட இயல்பு அது கிடையாது. இப்ப நம்ம அந்த கூட ஒரு நல்ல சான்றா எடுத்துக்கலாம். இப்போ நாய்கள் ஒத்த இனம் ஓநாய், செந்நாய், இதெல்லாம் காட்டுல இருக்கு. இதை போலவே இந்த நாய்களும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நாய் இனமும் இருப்பவற்றை அப்படியே உணவாக்குது. பசும் உணவு, நம்ம அது பசிய உணவு, பசு உணவுன்னு வச்சுப்போம். பச்சையான்னு சொல்றாங்களே, அது பசும் உணவு தான். இருக்கிறத அப்படியே அதோட தன்மை மாறாம எடுத்துக்கிறது. எடுத்துட்டா இந்த நாய்களுடைய இயல்பு என்னவா இருக்கும்னா, ஒரு அடங்காத்தன்மை, தினவெடுத்த தன்மை, வெறி, இப்படி இருக்கும். மூர்க்கம், இப்படிதான் இருக்கும். அது நம்ம இதுலயே தெரியும். இப்ப இந்த மாதிரி சில நாய்கள் கோழி கழிவுகளை அப்படியே உணவாக்கிட்டு தெரியுது இல்லையா தெருவில். அந்த மாதிரி நாய்கள் பார்த்தீங்கன்னா எளிதில் கடிச்சிடும். அது இப்போ பெரிய சிக்கலாயிட்டு இருக்கு அதெல்லாம். ஆனா வீட்டுல பண்படுத்தப்பட்ட உணவை மட்டுமே உட்கொண்டு வளரும் நாய்களுக்கு ஒரு மனிதர்களுக்கு அடங்கும் தன்மை வரும். அதுதான் அது ஒரு உணவுன்ற ஒரு கூறுலேயே ஒரு அறிவுக்கும் மனதுக்குமான வேறுபாடு இருக்குன்றது புரியணும் நமக்கு. அதுக்காக நான் தான் சொல்றேன். ஆமா, இப்போ மனிதர்கள் இருக்கிறத அப்படியே கடிச்சு, ஒரு ஆடை அப்படியே கடிச்சு சாப்பிட்டுறாங்கன்னு வச்சுப்போம், ஒரு கற்பனையா வச்சுப்போம். அப்ப அந்த மனிதர் நிலை கிடையாது அது. ஆனா அப்படிதான் இருக்காங்க. ஒரு மீன்னா அப்படியே பச்சையா அவரு கடிச்சு சாப்பிடுவாரு. ஆடு அப்படியே பச்சையா குடல் எல்லாம் கடிச்சு தின்றுவாரு. அப்படின்னா அவர் எப்படி இருப்பாரு? அப்படிப்பட்ட ஆள் எப்படி இருப்பாரு? அவரு எப்படி பழகுவார் மனிதர்களோட? அவருக்கு ஒரு ஆடு பார்க்கும் பொழுது வெறும் என்ன தெரியும்? ஒரு கறி தெரியும். மீன் பார்க்கும்போது அதோட இறைச்சி தான் தெரியும். இது அது ஒரு ஒரு உயிரினம் ஒரு மனக்களத்திலிருந்து எழ வேண்டும் என்ற இறைவனுடைய, அம்மையப்பருடைய ஒரு அப்படி ஒரு பேரருளால இந்த உயிரினம் இப்போ 6 அறிவோட 6ஆம் அறிவு மனம். அப்போ உணவுன்ற ஒரு கூறு மற்ற உயிரினங்களிடமிருந்து மனிதர்களை வேறுபடுத்துறதுக்கு மனம்தான் அடிப்படையா இருக்கு. இப்ப ஏன் நம்ம அதை பண்படுத்தி உணவாக்குறோம்? ஏன்னா அதுல இருக்கக்கூடிய மிகுதியான ஊட்டம் உனக்கு வேண்டாம். அந்த ஊட்டம் என்ன ஒண்ணு செய்யும்? அதுதான் கேள்வி. அடுத்த கேள்வி, ஏன் அந்த ஊட்டம் இருந்தா என்ன? அந்த ஊட்டம் உனக்கு திணவை கொடுக்கும்பா, கொழுப்பை கொடுக்கும், அதிக மிகுதி கொழுப்பு கொடுக்கும், அதிக பித்தத்தை கொடுக்கும். இறைச்சியில எல்லாம் பித்தம் மிகுதியா இருக்கும். இல்ல தாவர உணவா, சரி, அது வாதத்தை அதிகமா கொடுக்கும். இப்ப இவ்வளவு வாதம், இவ்வளவு பித்தம் உனக்கு வேண்டாம். சில உணவு வகை, இப்ப கிளிகள் பழங்களா சாப்பிடுது. அதுல என்ன இருக்கும்? கபம் இருக்கும். கொய்யா பழத்தை அப்படியே கிளிகள் சாப்பிட்டுட்டே இருக்கு. நிறைய பழமா சாப்பிடுது. ஒரு அணில் அதிக பழம் சாப்பிடுது. அதுல என்ன இருக்கும்? கபம் இருக்கும். இந்த 3 பொருளும், வாதம், பித்தம், கபம், 3மே தனிய வேண்டும் அப்படின்றத அம்மையப்பரோட படைப்பு ஒழுங்கு. அது ஏன் தனியணும்? அது தனிந்தால்தான் நீ உடலில் திணவு, கொழுப்பு ஆகியவற்றில் தனிவாய். அப்படி நீ உடல் திணவு, கொழுப்புல தனிந்தால்தான் உன்னால சிந்தனையில வாழ முடியும். உணர்ச்சிகள் அப்பதான் தனியும். இதுதான் அடிப்படை. உணர்ச்சி தனியும், வெறி இருக்காது உனக்கு. ஏன்னா நீ வெறி கொண்டு இருந்தியன்னா, பசிச்சா நான் எதை வேணாலும் எனக்கு கண்ணுக்கு தெரியாத அடிச்சு உணவாக்கி விடுவேன். எது இருந்தாலும் அப்படியே பசுமையாக உண்பேன். இலைகளை அப்படியே கடிச்சு தின்றுவேன். அப்படி இருந்தேன்னா அவற்றோட ஊட்டத்தை செரிக்கிறதுக்குன்னு உடல் அமைவு நிறைய சுரப்புகளை சுரக்கும். அந்த சுரப்புகள்லாம்
ஊட்டத்தை செரிச்சுட்டு அடங்காது. அது உணர்ச்சிகளை தூண்டும். எல்லா சுரப்புகளுமே உணர்ச்சியை தூண்டுறது தான். அப்போ அவ்வளோ சுரப்புகள் உனக்கு தூண்டப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் இது தணிக்கப்படுது. இப்போ அது நல்லாவே பார்க்கலாம். இன்னும் ஒரு சான்று சொன்னா உங்க எல்லாருக்குமே நல்லா புரியும். ஒரு மனித பெண்ணுன்னு வச்சுப்போமே, அவங்க ஒரு குழந்தை பெத்துக்கிறாங்கன்னா, நல்ல இயல்பான ஊட்டமான சூழலில் நம்ம வாழ்ந்த பெண்கள் ஒரு 15, 16 குழந்தைகள் பெற்றதெல்லாம் நம்ம 2 தலைமுறைக்கு முன்பு பார்த்துருக்குறோம். இன்னைக்கு அது திட்டமிட்டு குறைக்கப்பட்டிருக்கு, அது வேற. ஆனா 15ஓ 16ஓன்றது மிகுதியான எல்லையா இருந்திருக்கு. அது அவங்க வாழ்நாள்ல ஒரு 30, 40 ஆண்டுகள்ல அது நிகழும். 20 வயதுல திருமணம் ஆயிடும், 50 வயது வரைக்கும் கூட குழந்தை பெற்றுட்டு தான் இருந்தாங்க. இதுதான் மிகுதியான எல்லையாக இருந்தது. இப்போ நீங்க ஒரு கோழி எவ்வளவு முட்டையிடுது அப்படின்னு பார்த்தா தெரியும். ஒரு கோழி எவ்வளவு முட்டையிடுது அப்படின்னா அது எண்ணிக்கையே கிடையாது. ஒரு ஈடு உட்கார்ந்துச்சுன்னா 20, 22 முட்டை. அப்படி அது எத்தனை ஈடு உட்காருது? இப்போ ஒரு எலி எவ்வளவு குட்டிகளை ஈனுகிறது? இப்படியே பார்த்துட்டே வாங்க. ஒரு 15 ஆண்டுகள் தான் கிட்டத்தட்ட ஒரு மாடு பசுன்றது ஒரு 15 ஆண்டுகள் தான் இருக்கும். அதுல அது பருவத்துக்கு வர்றதுக்கு 3 ஆண்டுகள் ஆயிடும். மீதி 12 ஆண்டுகள்ல ஏறத்தாழ அது ஒரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கன்று ஈன்றிடும். 1.5 ஆண்டு அது 2 நம்ம வச்சிடும். ஒரு 7 கன்றுகளை ஈனுது. அப்போ அதோடைய இருத்தல் நாள்ல 3 ஆண்டுகள் போயிடுச்சு. மீதி 12 ஆண்டுகள்ல அது ஏறத்தாழ ஒரு 6, 7 கன்றுகளை ஈனுது. ஆனா இதே எண்ணிக்கைய 100 ஆண்டுகள் வரைக்கும் வாழக்கூடிய ஒரு பெண் இந்த எண்ணிக்கையில தான் மகவு ஈன்றெடுக்கிறாள். நீங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஒரு சிங்கம், புலி அதெல்லாம் எத்தனை ஆண்டு காலம் வாழுது, அது எத்தனை குட்டிகளை ஈனுது. ஒரு ஆடு, ஒரு செம்மறி ஆடுன்னா அது ஒரு 1.5 ஆண்டுக்கு ஒரு குட்டி. வெள்ளாடுன்னா ஓராண்டுக்கு 2 குட்டி, 4 குட்டிகள். இப்போ இதெல்லாம் பசும் உணவுகளை உட்கொள்கின்றன. பசும் தன்மை உள்ள இரையை உட்கொள்கின்றன. உணவல்ல, இறை உட்கொள்கின்றன. அவற்றுக்கேற்ப அவை வெயிலில் அலைகின்றன, மழையில் நனைகின்றன, கடும் குளிரை தாக்கு பிடிக்கின்றன, வேகமாக ஓடுகின்றன, நடக்கின்றன, தாவுகின்றன. எல்லாவற்றை விட அடிப்படையா இனப்பெருக்கத்தில் அவை மிகுதியாக ஈடுபடுகின்றன. ஏன்னா அதற்குரிய ஊட்டம் அதுக்கு கிடைக்குது. ஊட்டம் உடலுக்கு கிடைத்தால் அது வெளிப்பட்டே தீர வேண்டும். அது குட்டிகளாகவோ குஞ்சுகளாகவோ முட்டைகளாகவோ வெளிப்படும், உழைப்பா செயல்பாடு நடவடிக்கைகளா வெளிப்படும், ஏதோ ஒரு வகையில வெளிப்படும். உள்ள போற ஊட்டம் வெளிப்பட்டே தீரணும். அப்படி வெளிப்படவில்லை என்றால் அது என்ன? நோய். இயற்கையா எந்த உயிரினத்துக்கும் அப்படி நோய் வர்றதில்லை. ஒரு மீன் எத்தனை குஞ்சு பொரிக்குது? அவ்வளவு பசும் புல், கீழே இருக்கக்கூடிய பாசி, பூஞ்சை, புல் வகைகள் எல்லாம் சில மீன்கள் உணவாக்குது. அடர் சத்து அதெல்லாம். அது ஆனா ஆயிரக்கணக்கான குஞ்சுகளை பொரிக்குதுப்பா. அது எவ்வளவு காலம் வாழுது? சில ஆண்டுகள் வாழுது. ஆயிரக்கணக்கான குஞ்சு பொரிக்குது. அதை நம்ம பார்த்தாதான் அம்மையும் அப்பனும் ஏன் நமக்கு உணவுன்னு ஒரு கொள்கையை கொடுத்தாங்கன்னு புரியும். இதெல்லாம் சும்மா மனிதர்களே இப்படியே இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சதெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் செய்ய முடியுமா? இப்ப நான் சொல்ற வரைக்குமே பலருக்கு இப்படி ஒரு கொள்கை இருக்கிறதே தெரியாது. எல்லாத்தையுமே அப்படியே உட்காந்து ஆதிகால மனிதர்கள் நமக்கு இப்படி ஊட்டம் இருக்கக்கூடாது, நமக்கு திணவு இருக்கக்கூடாது, அதனால நம்ம தான் சமைச்சுதான் சாப்பிடணும், நம்ம சமையல்லாம் என்னன்னு அப்படியே மனிதர்களே கண்டுபிடிச்சாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உறைவிடம்னு எடுத்துக்கங்க. மற்ற உயிரினங்களுக்கு ஒரு நிலையான உறைவிடம் கிடையாது. எல்லா சூழல்களிலும் தற்காத்துக் கொள்ளக்கூடிய உறைவிடம் கிடையாது. மனிதர்களுக்கு குடிசைல்னு அந்த காலத்திலேயே குடிசைகள் வேயும் வழக்கம் இருந்திருக்குது. அப்புறம் பின்னல் நம்ம பெரிய இருப்பிடங்கள்லாம் கட்டிக்கிறோம், உறைவிடங்கள் கட்டுறோம். ஏன்னா இந்த உணவுன்னு நம்ம உட்கொள்ளும் பொழுது அதுல ஊட்டம் தணிஞ்சிருது. அப்போ மழையில நம்ம நனைய இயலாது. தொடர்ந்து வீட்டுக்குள்ள போயிடணும். கடும் வெயில் இருந்ததுன்னா வீட்டுக்குள்ள போயிடணும். அப்போ உணவு, உறைவிடம் இது ரெண்டுக்கும் எவ்வளவு உறவு இருக்கு? இப்போ மாடுகள், காட்டு மாடுகள் நான் பார்த்துருக்கிறேன். காடுகள்ல இந்த ஒகேனக்கல் காடுகளுக்குள்ள எல்லாம் பயணம் பண்ணும்போது பார்த்துருக்கேன். ஒரு 2000 மாடுகளுக்கு மேல ஒரு மந்தையில இருக்கும். அதெல்லாம் காட்டுக்குள்ள அப்படியே சும்மா அடைச்சி வச்சிருப்பாங்க. காட்டிலே மேயும் அங்கேயே நிற்கும். கடும் மழை கொட்டும். காவிரியில வெள்ளம் போயிட்டு இருக்கும், கடும் மழை கொட்டும். ஆனா அந்த மாடு
ஒன்றும் ஆகாது. அது பாட்டுக்கு அங்கேயே இருக்கும், மேயும். நம்ம மாடுகளுமே கூட மழையில நனையதான் செய்யுது, இயற்கையா வளர்ற மாடுகள். ம். அதுக்கான உடல்ல அந்த வந்து தோல் தடிமனா இருக்கு, குழம்பு இருக்கு கால்ல, அதுக்குரிய ஊட்டம் வந்து அங்க புல்லுலயோ பூண்டுலயோ கிடைக்குது. ஆனா மனிதர்களால அப்படி நனைய முடியறது இல்லையே. ஏன்னா உணவு. நம்ம உணவு உண்றோம், இறை எடுத்துக்கல நம்ம. இந்த உணவு பழக்கம் நம்முடைய ஊட்டத்தை தணிக்கிறது. ஒரு மிகுதி ஆயிடக்கூடாதுப்பா. எதுவும் உச்சமா போய் ஆடக்கூடாது. ஏன்னா அப்ப நீ வந்து 5 அறிவு நிலைக்கோ 4 அறிவு நிலைக்கோ போயிடுவ. 6வது அறிவு நிலையில இரு. உனக்கு ஊட்டம் தணிக்கப்பட வேண்டும். ஊட்டம் தணிந்தா என்ன ஆகும்? உடல்ல திணவு குறையும். திணவு வந்து குறைக்கிறது இல்ல நோக்கம், அந்த மிகுதியாகாம பாத்துக்கிறது. நல்ல நலத்தோட இருக்கணும். வாள் ஏந்தி போரிடணும், யானையில ஏறணும், குதிரையில ஏறணும், அதுக்குரியது இருக்கணும். ஒரு கண்மாயை அடைக்கணும், தண்ணிக்குள்ள மூழ்கி முத்தெடுக்கணும், எல்லாம் செஞ்சோம். அதற்குரியது இருக்கணும். அது நீ இவ்வளவு ஊட்டமா உணவு உட்கொள்கிறன்னா அதுக்குரிய செயல்பாட்டுல ஈடுபடு. போய் காதலோ காமம் கொள், புணர்ச்சியில ஈடுபடு. இனப்பெருக்கு. அப்படி இனப்பெருக்குனாலும் எவ்வளவு உனக்கு? ஒரு 40-50 ஆண்டுகள் வாழ இந்த புணர்ச்சியில ஈடுபட்டா கூட மிகுதியா 15-16 குழந்தைங்க. இப்படி வரையறுக்கப்பட்டது. நமக்கு வந்து மனதுக்கும் உடலுக்குமான உறவு வந்து இறைவனால வரையறுக்கப்பட்டிருக்கு. அப்போ உறைவிடம் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் எங்கிருந்து வரும்? இந்த விருப்பம் எங்கிருந்து வரும்? உடம்புல திணவு குறைஞ்சாதான் வரும். இல்லைன்னா அது வெயில் மழை பாராம அலைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு இது வராது. இந்த திணவெடுத்தது ஒரு உயிரினத்துக்கு அது வராது. இந்த மாதிரி சிந்தனை மேம்படணும். சிந்தனையில் நாம் ஆழப்படணும். மனநிலையில ஆழப்படணும்னா உணர்ச்சி தணியணும். உணர்ச்சிக்கும் உடலுக்குமான உறவுல உணவு மிக 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 இன்றியமையாது. இன்னும் சொல்ல போனா அதுதான் அடிப்படையும் தொடக்க புள்ளியுமா இருக்கு. அதே போல புணர்ச்சி மற்ற உயிரினங்களுக்கு வந்து மனதளவிலான ஆண்மை பெண்மை சேர்க்கை ஏறத்தாழ இல்லை. அதுக்கு உடல் திணவு எழும்போது அது சேர்ந்துக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு குறிப்பிட்ட பருவத்துல தான் சேரும். அது என்ன, அது இனப்பெருக்கத்துக்கான ஒரு கிளர்ச்சி தான் அதுக்கு வரும். அது ஒரு காதல் கொள்ளாதது. அதுல காதலே இல்லைன்னு நான் சொல்லலை. ஏன்னா 5 அறிவு வந்துருச்சுனாலே மனம் வந்து ஓரளவுக்கு இருக்கும். 6வது அறிவுல என்ன எங்கிருந்தோ வந்து குதிக்கிறது இல்லை. ஓரறிவுக்கு மிக 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 குறைவு. 2, 3, 4, 5ல மனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 5வது அறிவுல ஓரளவு இருக்கு. அதுலேதான் அந்த யானைகள்லாம் ஒரு தன்னோட கூட்டம் தனின்னு வச்சுக்குதே. இப்ப இல்லையா, அந்த புலிகள் வந்து தன்னோட கூட்டம்னு வச்சுக்குது, சிங்கம் வச்சுக்குது. பாக்குறோம் நம்ம மாடு எப்படி ஒரு கன்று போட்டுட்டா மாடுக்கு வந்து அந்த கன்றுக்குட்டி யாராவது தொட்டா வந்து மூச்சு வேகமா பெருமூச்சு விட்டு பாய வருது, நக்கி நக்கி கொடுத்துக்குது. அதெல்லாம் வந்து மனம் தான். அதெல்லாம் வந்து மனம் வளர தொடங்கி இருக்குது அதுகளுக்கு. நாய் பாக்குறோம், பூனைகள் பாக்குறோம், அது இருக்கு. ஆனாலும் என்ன, அதுக்கு அந்த ஒரு காதல்ங்கிற உணர்ச்சி இல்ல. அது இல்ல. பாசம் இருக்கு, என்னுடையது இது அப்படின்னு இருக்கு, என்னுடைய கூட்டம்ன்றது வந்துருச்சு. அந்த அளவுக்கு வருது அதுக்கு அந்த 5 அறிவுல. அதுக்கு மேல வரல. ஆனா மனிதர்களுக்கு எப்படி இருக்கு? காதல் உணர்ச்சி வருது. ஒரு மலையை பார்த்தா, அட இவ்வளவு அழகா இருக்கு, அருவி இவ்வளவு அழகா இருக்கு, இந்த அருவி, இதை பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுது. வானத்தை பார்த்தா வியப்பா இருக்கு. இப்ப இதெல்லாம் என்ன, அந்த இந்த ஒரு உடல் திணவு உணர்ச்சி எல்லாம் தணிஞ்சாதான் மலை அழகா தெரியும். அது மேல தாவி குதிக்கிற குரங்குக்கு மலை அழகுன்னு தெரியாது. அது எங்க தாவனா எதை பிடிச்சி திங்கலான்னு அது அலைஞ்சிட்டு இருக்கும். அப்ப மனம் என்பது காதல் உணர்ச்சிக்கு ஒரு ஊற்றுக்கண்ணா இருக்கு. அந்த நிலையிலிருந்து காமம் கொள்ளுதல், ஆண்மை பெண்மை சேர்க்கை நிகழ்றது, இதுதான் வந்து புணர்ச்சி. இப்படிதான் புணர்ச்சின்னு ஒண்ணு இருக்க இயலும் ஒரு மனித பிறவிக்கு. அதுலயுமே திணவு எவ்வளவு இருக்கணும்? வரையறுக்கப்பட்ட முறையான உணவு பழக்கம், மனநிலையின் தெளிவு இருந்துச்சுன்னா, மனநிலையின் வாழ்க்கை இருந்ததுன்னா அது வந்து வரம்பற்றதா இருக்காது. அல்லது குழந்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒன்றாக சேர்தல் அப்படின்றதெல்லாம் ஒரு நினைத்தாலே குமட்டக்கூடிய ஒரு என்ன சொல்றது, அது ஒரு கற்பனை, அது கற்பிதம் அது. அப்படியெல்லாம் யாரும் சேர்றது இல்லை. அது 5 அறிவு வரைக்கும் நடக்கும்.
அது அறியாமலேயே உடல்ல ஒரு திணவு ஏற்படும். அந்த பருவம் வரும் பொழுது அது சேரும், செனை பிடிச்சிரும், குட்டிகளை போட்டுரும். மாறாக மனிதர்களுக்கு அப்படி இல்லை. இனப்பெருக்கத்துக்காக எல்லாம் சேர்றது கிடையாது, காதலால சேர்றது. அப்படி சேரும் பொழுது ஒரு விளைவாக குழந்தைகள் பிறகு. இதுதான் உணவு, உழைப்பு, உறைவிடம், புணர்ச்சி, இவற்றில மனக்களத்துடைய வினைப்பாடு. மனக்களம்னு ஒண்ணு இல்லைன்னா, மனம்னு ஒண்ணு இல்லைன்னா, ஆண் குறி பெண் குறி 2 தான். அது உறவு இல்லையா, என்ன என்ன பொருத்தம் இருக்கு, பொருத்தம் இல்லையா, அப்படி எதுவுமே இல்லை. ஒரு 5 அறிவு உயிரினம் எப்படி இருக்கோ அப்படி இருக்கிற வேண்டிய நிலைமை வந்துடும். ஆனா மனிதர்கள் அப்படி இல்லை. இயல்பாக மனிதர்கள் அப்படி இல்லை. அவர்கள் புணர்ச்சியில் ஈடுபடுகிறார்கள். அதற்கு அடிப்படையா காதலோ காதல் இருக்கு. அது காமமாக ஒரு நிலைக்கு பிறகு வளர்ச்சி அடைந்து அவர்கள் புணர்ச்சியில் ஈடுபடுகிறார்கள். இதுவும் உணவு, உறைவிடம் ஆகிய ஒழுங்குகளால வரையறுக்கப்படுது. உணவு பண்பட்டதாக இருந்ததுன்னா இந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் ஒரு வரம்பு இருக்கும். மாறாக உணவு தாறுமாறா இருக்குன்னா உணர்ச்சிகளுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு தடுமாற்றம், எழுச்சி அல்லது தாழ்ச்சி இப்படியே இருக்கும். இதுல புணர்ச்சி கெட்டு போகும். காதல் இருக்காது. என்ன, வெறும் உணர்ச்சி தானே இருக்கு. வெறும் உணர்ச்சி இருக்கும், திணவு இருக்கும், அல்லது திணவே இல்லாத நிலைமை வந்துடும். அப்போ உணவு என்பது வயிறு வளர்க்கறதுக்கோ உடம்பு வளர்க்கறதுக்கோ இல்லை. உணவு நெறிப்பட்டு இருத்தலுக்கு அடிப்படை என்னன்னா, நீ ஒரு மனித பிறவியா இருக்கணும்னாலே உனக்கு உணவு பற்றிய ஒரு பார்வை வேணும். என்ன உணவு உட்கொள்ளணும், எது உட்கொள்ளக்கூடாது, அதில் நீ 1000 கேள்வி எழுப்பு. ஆனா விடை கண்டு தெளிவடைஞ்சிடணும். நீ நிச்சயமாக ஒரு நாய் இல்ல, பன்றி இல்ல, காட்டுப்பன்றியோ அல்லது மாடோ ஆடோ இல்ல. நீ ஊட்டத்தை தணிக்கும் வகையில் பண்படுத்தப்பட்ட உணவை உட்கொள்ள வேண்டிய ஒரு பிறவி நிலையில் இருக்கிறாய். 1. 2வது, பிடித்ததெல்லாம் சாப்பிடுவேன்றது என்ன மனநிலை? அது உனக்கு பிடிக்குதுன்றதுக்காக எதை வேணாலும் சாப்பிடலாமா? அப்ப உணவுன்ற இந்த கொள்கை, இவ்வளவு நேரம் நான் பேசின கொள்கை எங்க போகுது? மற்ற உயிரினம் பிடிச்சதெல்லாம் சாப்பிடுறது இல்லையே. அது அதுக்குள்ள ஒழுங்குகளோட இருக்கு. ஆனா மனிதர்கள்ட்ட என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு இது பிடிக்குது நான் சாப்பிடுவேன், எனக்கு இது பிடிக்குது நான் செய்வேன். பிடிச்சதெல்லாம் செய்யறது மனமே இல்லையே. ஏன் இது இப்படி ஆகுதுன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னபடி இந்த மனித பிறவிக்குரிய பண்படுதல் இல்லைங்க. மனநிலையில் பண்படுத்தப்படவில்லை பல மனிதர்கள். அதனால முறைகேடான உணவு, உறைவிடத்தில் முறைகேடு. இன்னைக்கு இருக்கக்கூடிய வீடு தான் நமக்கு தெரியுமே, வெயில் காலத்துல சூடா இருக்கும், மழை காலத்துல குளிரும். இந்த உறைவிடம்ன்ற கொள்கையை இன்னைக்கு கிட்டத்தட்ட செஞ்சு போச்சு. அப்ப அப்படி இருந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த பண்பட்ட மனநிலை வராது. ஒரு வெயில் காலத்துல குளிர்ச்சி, பொருத்தமான குளிர்ச்சி, மழை காலத்துல பொருத்தமான கதகதப்பு இருந்தாதான் மனநிலை பண்பட்டு இருக்கும். இப்ப உறைவிடமும் கெட்டு போச்சு, உணவு கெட்டு போச்சு எனும் பொழுது இந்த புணர்ச்சியும் கெடதான் செய்யும். நிச்சயமா அது கெடதான் செய்யும். இப்படி எல்லாமே கெட்டு போயிருக்கிறதுனாலதான் நம்ம உடல், மனம், உறவு என்ற கருத்தை நம்ம மீண்டும் மீண்டும் உரையாடிட்டு இருக்கிறோம். புரியுதுண்ணா. அப்போ மனதை உணரக்கூடிய இந்த மனித பிறவி நிலைக்கும் 5 உயிரின நிலைக்குமான வேறுபாட்ட இந்த உணவு, புணர்ச்சி, உறைவிடம், அதில் இருக்கும் முறையற்ற பழக்கங்கள், இதுதான் சிக்கல்களுக்கு அடிப்படையா இருக்கு. இந்த மனித உடல் மனதிற்கு பொருந்தாத செயல்பாடுகள்ல ஈடுபடுறதும், இந்த அறிவு ஊட்டும் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாம போறதும் தான் சிக்கல்களுக்கு அடிப்படையா இருக்கு அப்படின்றது புரியுது. இந்த உணர்ச்சிகளை திரும்ப திரும்ப நீங்க சொல்ற மாதிரி பிடிச்சிருக்கு, இந்த உணர்ச்சி எனக்கு எழுகிறது, அதனால நான் இதை செய்யறேன் அப்படின்னு, இப்ப சுவை இருக்கட்டும், நமக்கு பிடிச்சதை சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான புரிதல் சமூகத்துல இருக்கு மக்களிடையே. இதை எப்படி அவங்க சீரமைச்சுக்க முடியும்? எதன் வழியாக இந்த உணர்ச்சி பொருத்தமில்லாத உணர்ச்சி அப்படின்னும், நம்ம மனதிற்கு பொருத்தமானதை தான் செய்யறோம் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது?
அது நான் அந்த இறைமைன்னு ஒரு நூல்ல ஒரு ஒரு வாசகம் வரும். அது சொன்ன போதும். தீ ம். சுடாது தீ சுடாது என்போர் அதனை தம் தலையில் வைத்து காட்டுங்கள் அப்படின்னு அதுல இருக்கும். தீ ம். சுடும். அந்த ஒரு ஒரு கூட்டம் வந்து இல்ல அதெல்லாம் சுடாதே அப்படின்னு. சரி சுடாதுன்னா உன் தலையில வையேன் பார்ப்போம். அது போல முறைகேடான உணவு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அப்படித்தான் திம்பேன் அப்படின்னா, அதை தின்னுட்டு நீ நலமா இருந்து காட்டேன் பார்ப்போம். ஒத்துட்டு போறோம், நமக்கு என்ன வந்துச்சு? நீ அந்த நீ எதை வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்றியோ அதை செஞ்சுட்டு நோய் இல்லாம வாழ்ந்து காட்டினா நமக்கு என்ன சிக்கல் இருக்கு? அதை சேர்த்துக்குவோம், பட்டியல சேர்த்துக்கிறோம், கத்துக்கிறோம் நம்ம. இது என்ன பெரிய ஆய்வு வேணுமா இதுக்கு? இத மண்டி திங்கிற எல்லாருக்குமே தெரியும். மலச்சிக்கல் வருது, வயிறு உப்புது, பானை மாதிரி ஆயிடுது வயிறு, வாய் நாறுது, எல்லாம் தெரியுமே. யாருக்கு தெரியாது? ஏப்பமா வருது, தலைவலி வருது, கண்ணு சிவந்து போகுது, ஒழுங்கா தூக்க முடியல, நீரிழிவு வருது, உதர அழுத்தம் அதிகமாகுது, கொதிக்குது. என்ன தெரியாதுன்னு மட்டும் சொல்லுங்க. இப்ப நான் எங்கேயாவது அரிய கண்டுபிடிப்பு ஏதாவது சொல்றேன்னா? கடையில வாங்கி கண்டதையும் திங்கிற எல்லாருக்குமே நான் சொல்ற உடல் தொல்லை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்புறம் என்ன இதுல என்ன பெருசா இது எப்படி அறிந்து கொள்வதுன்னு கேட்டா, அதுக்கே தெரியுமே, திங்கிறதுக்கே தெரியும். ஒரு போதை அடிமைக்கு சிந்தனையில நமக்கு வந்து மனத்துல தெளிவு இல்ல, தடுமாற்றத்துல இருக்கிறோன்றத நம்ம போய் சொல்லணுமா? ஏன் அதுக்கே தெரியாதா? அதுக்கே தெரியுமே, நம்ம வந்து தெளிவா இல்ல, தடுமாறுறோம் அப்படின்னு தெரியுமே. இது என்ன நம்ம வெளியில இருந்து ஒருத்தர் போய் நிறுவனமா? இதெல்லாம் வந்து கொழுப்பு இதுதான் கொழுப்புன்றது. நீங்க கடையில போய் கண்டதை திங்கிறீங்க, உணவகங்கள்ல போய் வாங்கி அது உட்காந்துக்கிட்டே வீட்டுல உட்காந்துக்கிட்டே இது வேணும் அது வேணும் கேட்டா கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஏற்பாடு இருக்கு. தின்னுட்டு நல்லா இருந்துருங்களேன்ற. நீ நல்லா இரு பார்ப்போம், இருந்து காட்ட. நாடெங்கும் நல்லா பாருங்க, 10 உணவகம் இருந்த இடத்துல இன்னைக்கு 100 இருக்கு. 5 மருத்துவமனைகள் இருந்த இடத்துல இன்னைக்கு 50 இருக்கு. இது இது நடந்திருக்கா இல்லையா? இப்ப நான் இருக்கிறத சொல்றேன்னா, இல்ல நான் ஏதாவது ஒரு புதிய கணக்கு சொல்றேன்னா? இருக்கிறது தானே. ஒரு ஊர்ல 10 மருத்துவமனை இருந்தது, இன்னைக்கு 100 இருக்கு. அதே ஊர்ல ஒரு 50 உணவகம் இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு 200 இருக்கு. இப்ப இதுக்கும் அதுக்கு நேரடியா உறவு இருக்குன்றது பார்த்தாலே தெரியுதே. நீங்க இந்த உணவகங்கள்ல உள்ள உணவு இந்த சமையல் கூடத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு போய் பார்த்தா தெரியும். எல்லாமே வந்து குளிர்பெட்டிகள்ல வைக்கப்படுது. என்னைக்கோ சமைச்சதை வச்சு சூடு பண்ணி தர்றாங்க. வேதிப்பொருள் தான் மிகுதியா பயன்படுத்துறாங்க. வெள்ளை, சிகப்பு, மஞ்சள் இப்படியான வேதிப்பொருட்களை போட்டு தான் அது சமைக்கப்படுது. அதுதான் இதுகளுக்கு பிடிக்குது. அது உடம்புக்குள்ள போய் வெடிக்கத்தான் செய்யும், புயல் காற்றை வீசத்தான் செய்யும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, இந்த உணர்ச்சி மறத்துருது. இப்போ நாக்குல ஒண்ணு வச்ச உடனே ஐயோ இது இது ஒவ்வாமையா இருக்கே அப்படின்னு நமக்கெல்லாம் தெரிஞ்சிருது. அதாவது அது ஒரு உணர்ச்சி பொருளா இருந்தா, ஒரு உணர்ச்சி ஊட்டக்கூடிய பொருள், அது சுவை இருந்துச்சுன்னா அந்த சுவையை நம்ம நாக்கு அறிந்து கொள்கிறது. அறிந்து கொண்டு இது இப்படி இருக்கே, இது வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இதுக்கு அடிமையான கூட்டத்துக்கு அந்த உணர்ச்சி நாக்குல இருக்காது. நாக்குடைய உணர்ச்சி நரம்புகள் எல்லாம் மறத்து போயிடும். மறத்து போகும்போது என்ன ஆயிடும்னா மிகுதியான சுவை வேணும். அதாவது ஒரு மிளகாய் காரம் போதும் அப்படின்னா, இந்த அடிமையானவங்களுக்கு 3 மிளகாய் 4 மிளகாய் வேணும். அப்பதான் அதுக்கு வந்து அந்த உரப்பே தெரியும். இப்போ விரல் நுனியால அப்படி தொட்டா சிரித்து கூச்சப்படுறது காதலின் ஒரு வகை. கையை பிடிச்சி ஒரு அழுத்தி நகத்தால பிராண்டுனா மட்டும்தான் கூச்சம் வரும்னா, அது எப்படி எந்த நிலைமைக்கு போயிடுச்சு? ஒரு ஒரு விரல் ஒரு 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 மெல்லிய புன்னகையோட ஒரு பார்வையே போதும் ஒரு காதல் உணர்ச்சிக்கு வெளிப்படுத்துறதுக்கு. அதை புரிஞ்சுக்கிற இன்னொருத்தர் கூட இருந்தா அந்த உணர்ச்சி இயல்பா இருக்கும். கண்ணை சொருகி இழுத்து கைய பிடிச்சு அமுக்கி எலும்ப நொறுக்கிற மாதிரி பிடிச்சாதான் அந்த உணர்ச்சியே வரும்னா, அந்த உடம்பு என்ன ஆயிடுச்சு? அது மறத்து போச்சு. அது போல நாக்கு மறத்து போகுது, தொண்டை மறத்து போகுது,
மேல் வயிறு மரத்து போகுது, குடல் மரத்து போயிடுது. அப்ப இதுகளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, மிளகாய் எல்லாம் போதல, மிளகாய் மிளகு இதெல்லாம் போதல, வேதிப்பொருட்கள் போடுறான், வேதிப்பொருளை கொட்டுறான். அதுல இருக்கக்கூடிய உரப்பு தான் இதுகளுக்கு இந்த உடம்புக்கே உரைக்கும். அந்த உப்பு தான் இதுக்கு உரைக்கும். இதையெல்லாம் செரிக்கிறதுக்கு உடம்புல உள்ள சுரப்பிகள் எல்லாம் சுரக்கும் பொழுது வயிறு கெட்டு போகுது, உடல் கெட்டு போகுது. இதை விட இன்றியமையாது என்னன்னா, இந்த சுரப்பிகள் இவ்வளவு கடுமையாக தூண்டப்படும் பொழுது மன உணர்ச்சி தடுமாற்றம் அடைந்து தாறுமாறாகிறது. இதுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றது. ஏன்னா கடும் சுரப்பிகளோட கடுமை உடலில் சுரக்கின்றன என்றால் அது முற்றுமுழுதாக மன உணர்ச்சியை தடுமாற செய்யும். ஏன்னா உணர்ச்சிகளுக்கும் மனதிற்கும் இருக்கும் பிணைப்பு எவராலும் மாற்ற முடியாதது. மனதுல ஒரு காதல் எழுகிறதுன்னா உடல்ல அதற்குரிய சுரப்பு சுரக்குது. அது எல்லாருக்கும் தெரியும். மனதுல காதல் எழுந்தா ஆண்மையிலேயோ பெண்மையிலேயோ சுரப்புகள் சுரக்குது. மனதுல காதல் எழவில்லைன்னா சுரக்காது. அப்ப போட்டு எதையாவது செஞ்சு அதை தூண்ட வேண்டி இருக்கு. மனதுல இருந்ததுன்னா உடம்புல சுரக்கும், மனதிலேயே இல்ல, அது வெறும் உடல் தேவைக்காக என்னத்தையாவது செய்ய வேண்டியது இருக்கு, செய்யறாங்க. அது போல ஒரு உணவு முறையானது என்றால் மென்மையான சுரப்புகளை சுரந்து அதை செரிச்சிடும். ஆனா உணவு முறைகேடானது என்றால் கடும் சுரப்புகள் சுரந்து உடல் முழுவதும் பரவும். அந்த கடும் சுரப்புகள் உணர்ச்சி தடுமாற்றத்தை ஏற்படுத்துவது தவிர்க்கவே வாய்ப்பற்றது. இதுதான் உடல் நோய். இதிலிருந்து மனநோய் வரும். மன அழுத்தம், மன இறுக்கம், மன பதட்டம், கிளர்ச்சி. நீங்க பார்த்தாலே தெரியும். அதாவது இந்த மாதிரி முறைகேடான உணவு பழக்கத்தினால உடல் கெட்டு போனவர்களுக்கு மனநிலையில ஒரு நிம்மதியே இருக்காது. பதட்டம், நேரமும் பதட்டம், தூக்கம் வராது முக்கியமா. அப்ப தூக்கம் வர்றதுக்கு எதையாவது செய்யறது இல்ல, தூக்கம் வரல அதுக்கு பதிலா வேற செய்யறன்றது. இப்ப எங்க போய் நிக்குது இது எவ்வளவு நாள் செய்ய முடியும்? இந்த மனித குலம் இது எத்தனை ஆண்டுகள் செஞ்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கு. ஒரு தனி மனித வாழ்க்கையில இதெல்லாம் தேவையா? என்ன கேடுங்க? முறையான உணவுன்னு ஒரு பட்டியல் எடுத்தாலே தமிழகம் எங்கும் திரட்டுனா ஒரு 1000 வகையான உணவு இருக்கும் குறைச்சலா நம்ம கிட்ட. நான் இதெல்லாம் ஏற்கனவே இப்படி எல்லாம் தொகுத்தெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறேன். இதுக்கு எல்லாமே முன்னாடி எல்லாம் வகுப்பு, நேரடி வகுப்பை நடத்துவோம். எவ்வளவு இருக்கு வகை வகையா. வறுவல்னா அதுல அத்தனை வகை, பொரியல் அத்தனை வகை, கூட்டுல இத்தனை வகை, இறைச்சி உணவாக்கத்துல எவ்வளவு வகை இருக்கு. ஊருக்கு ஒரு வழக்கம் இருக்கு. ஒரு மீன் குழம்பு ராமநாதபுரத்துல வைக்கிற மாதிரி இல்ல, சென்னையில இருக்கிற மாதிரி இல்ல, தேனி போடி பக்கத்துல எல்லாம் நம்ம மக்கள் வீடுகளில் போய் சாப்பிடுவோம். அங்க ஒரு மீன் குழம்பு இருக்கு. ராமநாதபுரத்துக்கு போனா அம்மா ஒருத்தவங்க வைப்பாங்க, அவங்க வைக்கிற குழம்பு எப்படி வைக்கிறாங்கன்னே தெரியல. தில்லைக்கு போனா அங்க அண்ணி வைக்கிற குழம்பு மொத்தம் முற்றுமா வேறையா இருக்கு. தஞ்சாவூர்ல ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மீன் குழம்புல எவ்வளவு இருக்கு? மீன்ல எத்தனை வகை இருக்கு? நண்டுகள்ல எத்தனை வகை இருக்கு? கீரையில எவ்வளவு வகை இருக்கு? காய்கள்ல எவ்வளவு வகை? ஒரு கத்திரிக்காய்னா ஒரு கத்திரிக்காயா இருக்கு? எத்தனை வகை கத்திரி இருக்கு? வாழைப்பூ இருக்கு, சுண்டக்காய் இருக்கு. சரி, நம்ம தாவர உணவு தான்னா அதுல எத்தனை இருக்கு? எவ்வளவு இருக்கு? எவ்வளவு வகையா சமைக்கலாமே. இதுலலாம் இல்லாத சுவைதான் வந்துருச்சா உணவகத்துல? அது திமிரு. அது வேற ஒண்ணும் கிடையாது, திமிரு. தினவெடுத்து தெரியறது. எனக்கு அதுதான் வேணும். ஏன்னா மரத்து போச்சு, நாக்கு மரத்து போச்சு. அத மென்மையா தொட்டா தெரியாது. அட்டி அடிச்சா கூப்பிட்டீங்களான்னு கேக்குற மாதிரி மரத்து போயிடுறது. அது உடம்பு இப்படி மரத்து போயிடுச்சு. அதுதான் உண்மை. உடல் மரத்து போக என்ன ஆயிடுதுன்னா பிறழ்ச்சி அதிகமாயிடுது. ஏன்னா அது ஒரு மரத்து போன உடலை தூண்டணும்னா சுரப்புகள் தாறுமாறா சுரக்கணும். அப்போ அவ்வளவு சுரண்டா மனம் பிறழ்ச்சி அடைஞ்சிடும். அது ஒரு இசை. அது ஒரு இசை. எது? மனதோடைய ஒருங்கமைவு இருக்கு இல்லையா? அது ஒரு இசை. அப்படி ஒரு இப்போ ஒண்ணும் இல்ல, தாலாட்டுன்னு ஒண்ணு இருக்கு. குழந்தை ஏன்பா தூங்குது? இதுக்கு இந்த உரையாடல கேட்கறவங்க
கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தாலாட்டு பாடுனா குழந்தை ஏன் தூங்குது? அதுக்கு என்ன இசை இலக்கணம் தெரியுமா? ஒலியின் சீரமைவு. ஒலி சீரமைக்கப்படுகிறது. அந்த சீரமைவு மனதுக்கு ஒத்திசைவாக இறைவனால் வழங்கப்பட்டது. சும்மா எந்த குழந்தைகிட்டயும் இந்த பாருப்பா நான் தாலாட்டு பாடுவேன், இது பாடினா நீ தூங்கணும் அப்படிலாம் சொல்றது இல்லை யாரும். ஆனா அது தானே நிகழுதே. அற்புதமா பொன்னூசல் பதிகம் எழுதினாரு மாணிக்க வாசகர். தாலாட்டு அடிப்படையா வச்சு, ஊசல்னாலே அதுதான் ஊஞ்சல் தான். ஊஞ்சல்னா தொட்டில் ஆட்டுறது. அது ரெண்டும் ஒரே அசைவு தான். அந்த அந்த பண்ணமைவே சீரார் பவளங்கள் முத்தங்கயிறாக. நம்ம கூட அதான் அதே இலக்கணத்துல தான் பாடி இருக்கிறோம். சீரார் பவளங்கால், அது அப்படியே அப்படியே தொட்டில அப்படியே இழுத்து அப்படியே ஆட்டுறது. ஆரோ ஆரிரரோ ஆரிராரா. இத கேட்கும்போது இதமா தானே இருக்கு. இதுக்கு ஒரு குழந்தை தூங்கும். இறைவனையே பொன்னூசல் ஆட்டி தூங்க வச்சோன்னு மரபுல சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம உட்காந்து. அதுக்குதான் வந்து பொன்னூசல் பாடப்படுதுன்னு இன்னைக்கு அது ஒரு சடங்கு போல செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இசை வடிவில் ஒலி சீரமைக்கப்படும் பொழுது மனதை அது வருடுகிறது, இதப்படுத்துகிறதுன்னு புரியுது இல்ல. ஒரு தாலாட்டு பாட்டிலேயே நமக்கு அது இருக்கு. அது இறைவனுக்குரிய பதிகமாகவும் நம் முன்னோர் ஒருவரால் பாடப்பட்டிருக்குல்ல. ஏன் இதுல என்ன உங்களுக்கு புரியல? அப்ப இதுதானே மனம். இது வந்து வேற உயிரினத்துக்கு பொருந்துமா? நீங்க ஒரு சிறுத்தை கிட்ட போய் தாலாட்டு பண்ண தூங்குமா? அது தாறுமாறான உணர்ச்சிகளோட இருக்கும். அது ஏன்னா அதோட உணவு அப்படி. இதுவே இன்னொன்னு சொல்றேன். பசுமாடுகள் இருக்கு. ஒரு குழல் ஊதுனா சொக்கி நிக்குதுன்னா நேரா பார்த்திருக்கமே. இங்க நம்ம தோட்டத்துல இருந்த ராமராஜ் ஐயா, அவரே மூங்கில் வெட்டி குழல் செஞ்சு ஊதிட்டு இருப்பாரு. மாடுகள் நிக்குமே, நேரா பார்த்திருக்கமே. கண்ணன் குழல் ஊத்துனான்னு சொல்றது என்ன கதையா? அதெல்லாம் அவன் ஒரு இறைவனோட மகன், அவனுக்கு அப்படி ஒரு திறன் இருந்திருக்குன்னு ஏதோ ஒரு குறியீடா வச்சிருக்கிறாங்க. அது ஒரு பல இடையர்கள் இன்னைக்குமே குழல் ஊதுறாங்களே. வெலை வெட்டி இல்லாமலாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வெட்டி சும்மா வந்து கதை அடிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தாங்களா? மாடுகளுக்கு அது ஏற்கனவே சொன்னபடி அது ஒரு மனம் வளர தொடங்குது. கன்று ஈன்ற உடனே அது நக்கி கொடுக்குது. அதுக்கு மனநிலை வளருது. அப்ப அந்த மனநிலையில இசையை புகுத்தி வச்சிருக்கிறான் இறைவன். இதற்கும் வாழ்க்கை ஒழுங்குக்குமான உறவு அவ்வளவு அழகா நேர்த்தியா இருக்கு. இப்ப நம்ம உணவு பழக்க தாறுமாறாயிடுச்சுன்னா குழல் இசை பிடிக்குமா? இதுகளுக்கு வந்து இந்த ட்ரம்பட்ன்னு சொல்லுவானுங்களே, அதை காதுல வச்சு கதற கதற ஊதுனாதான் கூப்பிட்டீங்களான்னு கேட்கும். அதுதான் பிடிக்கும் அதுக்கு. இந்த தாறுமாறான உணவு பழக்கம் தொடர்ச்சியா இருந்து எனக்கு அதுதான் பிடிக்கும், எனக்கு பிடிச்சதுதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு இருந்தா ஒரு அளவுக்கு மேல சுரப்பிகள் எல்லாம் வந்து கிளர்ச்சி அடைந்துட்டே இருக்கும். நேரம் அது கிளர்ச்சியில இருக்கும், சோர்வாகும், கிளர்ச்சி ஆகும். ஒரு அளவுக்கு மேல மென்மையான இசையே அதுக்கு பிடிக்காது. இப்ப பாருங்க, நீங்க இன்னைக்கு வெளிவரக்கூடிய பாடல்கள்ல இறைச்சல் இருக்கா, ஒழுங்கமைவு இருக்கா? இதுவும் என்ன கேட்டா தெரியாதா? இப்ப நான் என்ன கண்டுபிடிச்சா சொல்றேன். என்னென்ன கத்துறானுங்க, என்னென்ன சொற்களை போடுறான் இசையில. பொறுக்கித்தனம், ஊதாரித்தனம். இப்படி எல்லாம் ஒருத்தன் ஊர்ல பாடுனா கட்டி வச்சு உரிக்கணும். ஆனா அவன் அதை பாடுறவன் எல்லாம் இன்னைக்கு பெரிய நாயகன், அதை எழுதுறவன் பெரிய கவிஞ, அதுக்கு இசையமைக்கிறவன் பெரிய மேதை. என்ன சொற்கள் இன்னைக்கு குழந்தைங்க பாடுது? அந்த இசையில என்ன இருக்கு? என்ன ஒழுங்கமைவு இருக்கு? என்ன இருக்கு அதுல? ஒரு திருவம்பாவையில இல்லாத இசை நுட்பத்தை கிழிச்சிட்டீங்களா நீங்க எல்லாம்? திருவம்பாவையில என்ன இருக்கிற இசை நுட்பத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட துப்பு கிடையாது இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஊதாரி கூட்டத்துக்கு. அதுல இல்லாத இசையதான் நீங்க அப்படியே பண்ணிட்டீங்களா? ஏன் கலித்தொகையில இல்லாத கூத்து, குறவை கூத்து நம்ம கூட வெளியிட்டு இருந்தோம். நீ என்ன உனக்கு கூத்தாடணும் அவ்வளவுதானே? குறவை கூத்து, வேலன் வெறியாட்டு, அதை விட நீங்க எல்லாம் கூத்தாடிடுவீங்களா? என்னத்த கூத்தாடுறீங்க? மூச்சு இழுத்து பாடக்கூட முடியாது இதுகளால. இது எல்லாமே செயற்கையா ஒரு இறைச்சலை போட்டு விட்டுட்டு கத்துறது, கூத்தடிச்சுட்டு கிடக்கிறது. இது எல்லாமே என்னன்னா
பிறழ்ச்சி அடைஞ்சிருச்சுங்க. இப்ப இந்த கூட்டத்துக்கு ஒரு இசைன்னா என்னன்னு தெரியாது, புரியாது, புரிஞ்சா புடிக்காது. ஏன்னா இங்க என்ன வேணும்னா இரைச்சல் வேணும், கத்தணும் கடந்து. அதுதான் தொட்டா பிடிக்காது, போட்டுக்க அழுத்தணும், அதுதான் புரியுமே. ஒரு மிளகா பத்தாது, ஒரு வேதிப்பொருளை போட்டு பிரட்டி கொடுத்தாதான் மூக்கிலே ஏறும் அதுக்கு. இந்த கூட்டத்துக்கு இப்ப என்னென்ன போடுறான், மனமூட்டி போடுறான், சுவையூட்டி போடுறான் இல்லையா, இதெல்லாம் வந்து நமக்கு நாறுது, கொமட்டுது, அதுதான் பிடிக்குது. ஏன்னா மரத்து போச்சு. நான் சும்மா வேடிக்கை சொல்ல, உண்மையிலேயே இதுக்கு மூக்குல இருக்கக்கூடிய சுவை உணர்ச்சி, மன உணர்ச்சி நரம்புகள் மரத்து போகுது, நாக்குல உள்ளதெல்லாம் மரத்து போச்சு, மரத்து போச்சு. மரத்து போனோடனே எல்லாமே மிகுதி மிகுதி மிகுதின்னு ஆகி, அந்த மிகுதியானவை எல்லாம் செரிப்பதற்கான சுரப்புகள் எல்லாம் உடல்ல சுரந்து உடல் கெட்டு போகுது, நோயாளி ஆயிடுறாங்க. இதெல்லாம் அதெல்லாம் மீட்டு எடுத்துக்கலாம். ஆனா மனம் பிறழ்ச்சி அடைஞ்சது. ஏன்னா மனம் ஒரு இசை ஒழுங்கோடு இருக்க வேண்டும் என்றால் உணர்ச்சிகள் ஒழுங்குல இருக்கணும். உணர்ச்சி ஒழுங்கா இருக்கணும்னா நுண் உணர்ச்சிகள் உடம்புல இருக்கு, அது இருக்கணும். நாக்குல அப்படி தொட்டாலே தெரியணும், இது உப்பு கொஞ்சம் அதிகம், இது உரப்பு இல்ல கொஞ்சம் அதிகம் அல்லது குறைவு தெரியணும். எடுத்து கொட்டுனாதான் தெரியும் உப்பு இருக்குன்னு, அப்பவும் தெரியாது. அப்ப இந்த நுண்ணுணர்ச்சி மறத்து போச்சு. அப்ப இதை செரிக்கிற அளவுக்கு சுரப்பிகள் உடம்புல சுரந்தா இது எவ்வளவு நாள் தாங்கும்? மனநோயாளி அடைய வேண்டியதான், மனப்பிறழ்ச்சி அடைய வேண்டியதுதான். அன்னைக்கு நான் எங்கேயோ வெளியில பயணம் போயிட்டு இரவு 2 மணி விமான நிலையத்துல இருந்து வெளியில வர்றோம். பாக்குறோம் அந்த விமான நிலையத்துல இருந்தா உணவு கொடுமையா இருக்குமே, அப்புறம் சாப்பிடலாம், பசிக்குது, எங்கேயாவது 2 மணி ஆயிடுச்சு, எங்கேயும் இருக்காது, சரி வீட்டுக்காவது போயிடலான்னு போறோம். பார்த்தா ஒரு தள்ளுவண்டி உணவகம் 2:30 மணில இருந்து 3 மணிக்குள்ள நான் அந்த பார்த்தது. அவன்கிட்ட உணவு இல்ல, பிரியாணி. கூட்டம் குவியுது, உணவு தீர்ந்துருச்சுன்றான். சரி, எங்க பயணம் போயிட்டு வரவன் 2:30 மணிக்கு இறங்குறான், அவனுக்கு ஒரு உணவகம் இருக்குன்னா அவன் மட்டும் சாப்பிடுறான்னா சரி. உள்ளூர்ல இருக்கிறவன் வண்டி எடுத்துட்டு வாங்கிட்டு போறான். 2:30 மணிக்கு வாங்கிட்டு போய் யாருக்குடா கொடுக்க போறீங்கன்னா, இரவு முழுக்க கூத்தடிக்கிறதுக்கு பனிச்சூழல் இருக்கு. பனிச்சூழல் மட்டும் நியாயமான்னு கேக்குறேன். 2:30 மணிக்கு நீ ஏன் வேலை செய்யற? ஆனா பலர் என்னன்னா கூத்தடிக்கிறது, இந்த பிரியாணியை இரவு வாங்கிட்டு போய் வச்சுக்கிட்டு சேட்டை, ஊதாரித்தனத்துக்கு. இது உருப்படுறதுக்கா? இது அப்படியே நலமா வாழ்ந்துட்டு சொல்றேன். தீ சுடாது என்போர் தம் தலையில் வைத்து காட்டுங்க. இல்லங்க, 2:30 3 மணிக்கு பிரியாணி தான் திம்போம். நாங்க நல்லா தான் இருக்கோம், இருந்துக்கோ, யாரு வேணான்னா. நீ மருத்துவமனைக்கு போகாம, மருந்து மாத்திரை எடுத்துக்காம, நல்லா தூங்கி, நல்ல காதல் செய்து, புணர்ச்சியில் ஈடுபட்டு 10 புள்ள பெத்துட்டு இருந்து காட்டுப்பா, ஒத்துட்டு போறோம். என்ன சிக்கல் இருக்கு? நாங்களும் கூட வந்து சாப்பிட்டுக்கிறோம், நம்ம என்ன அதெல்லாம் வேணான்னு இருக்கா என்ன? இது ஒழுங்கு கேடுன்றதுனாலதான் வேணான்னு சொல்றேன். மத்தபடி அதுல நமக்கு என்ன சிக்கல் இருக்கு? இது ஒழுங்கு கேடு, உன்னை கெடுத்துரும், உன்னை மனப்பிறழ்ச்சி நோயாளி ஆக்கிடும். மனப்பிறழ்ச்சி அடைஞ்சிட்டேன்னா நீ என்ன செய்யறன்னு உனக்கே தெரியாது. நீ இரவு கண் விழிக்க 2:30 மணிக்கு எழுந்திருச்சு வெளியில வர்றத வந்து ஒரு இயல்பு போல செஞ்சுட்டு இருக்கிற. இது உனக்கும் பாதுகாப்பு இல்ல, உன்னால சூழலுக்கும் கேடு. இது எல்லாத்துக்கும் அடிப்படையா ஒரு புனித காரணம் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆகாவளித்தனத்துக்கு ஏன் இவ்வளவு செய்றீங்க என்றதுதான் நம்ம கேட்கிறோம். அத வந்து எல்லாருக்கும் இதை எடுத்துட்டு போகணும். அது எல்லாருக்கும் எடுத்துட்டு போகணும். ஆனா இது எல்லாரும் கேட்பாங்களான்றத பத்தி எல்லாம் நம்ம அக்கறைப்பட வேண்டியதில்ல. ஒரு கூட்டமாவது நெறிப்படணும் இதுல. அதுதான் நம்முடைய விருப்பம். சிறப்புண்ணா. உணவு, உறக்கம், உழைப்பு, புணர்ச்சி, இந்த 4 இந்த அடிப்படைகள்ல முறையாக்குறதுக்கு இசையதான் இந்த இயல்ல சொல்லியிருக்கீங்க. இசை வந்து இந்த மனக்கள சீரமைவுக்கு ஒரு முக்கியமானது. அதுலயும் ஊழியில பொருந்துறதுக்கான ஆக்கமாக இசைய ஊழி நூல்ல குறிப்பிட்டிருக்கீங்க. அப்ப இந்த இசைதான் தீர்வா மனக்கள சீரமைவுக்கு? இந்த பண்படுறதுக்கு, மனது பண்படுறதுக்கும், அதன் வழியாக உணர்ச்சிகள் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் இசை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நம்ம இசைன்றத வந்து ஒரு கலைன்னு மட்டும் பார்க்க கூடாது. இசைன்றது ஒரு இசை, மனதளவுல இசைந்திருத்தல்,
சூழலோட ஒழுங்குகளோட இசைந்து இருக்கிறதா நம்ம இசைன்னு சொல்றோம். இசை கேட்பது பிடிக்காம கூட இருக்கலாம், அது ஒண்ணும் தவறு இல்லை. ஆனா மனதளவுல ஒரு தாள நயம் இருக்கு, அது நிச்சயமா இருக்கு. அது நான் உவமையா சொல்லல, உண்மையாவே மனதுல வந்து எப்பவுமே ஒரு தாள நயம் இருக்கும். ஒரு அப்படி இருக்கும். அது தத்தா துத்தா தத்தா துத்தான்னு கத்துனுச்சுன்னா அது இசை கிடையாது, அது இசை இல்லை, அது என்னது, அது வந்து ஒரு குதியாட்டம். அது அப்படியே ஒரு ஒரு மென்மையான ஒரு உணர்ச்சி இருக்கும், அந்த ஒரு இதமான உணர்ச்சி இருக்கும். அது எல்லாருக்குமே அது இப்போ தறிகட்டு போயிட்டாலும் கடந்த காலத்துல இப்படி இருந்ததுன்னு எல்லாருக்குமே நினைச்சு பார்த்தாங்கன்னா தெரியும். அப்படியே ஒரு மென்மையான ஒரு தாள நயம் இருக்கும் அதுல. அதுதான் இசை. இதை நீங்க வெளியில இசை கேட்கலாம், கேட்காம போகலாம், அது ஒரு சிக்கல் கிடையாது. ஆனா இந்த இசை ஒத்திசைவு வேணும். ஒரு ஒரு இரைச்சல் இருக்கக்கூடாது. இரைச்சல் எப்ப பார்த்தாலும் ஒரு இரைச்சலை கேட்டுக்கிட்டே இருக்கிறது. நீங்க பாருங்களேன், அந்த காதுக்குள்ள வச்சு கேட்கறது இருக்கு இல்லையா, இப்ப இந்த இயர்போன்ஸ் எல்லாம் வந்துருச்சுல்ல. தொடக்கத்தை நான் பயன்படுத்தினேன். அது ஐயோ அது இவ்வளவு தீங்கா இருக்கேன்னு தூக்கி வீசிட்டேன். அதை நான் அப்புறம் தொடர்றதே இல்லை, பல ஆண்டுகளா தொடர்றது இல்லை. கொஞ்ச காலம் பயன்படுத்தினேன். அது கொஞ்சம் இந்த அப்பெல்லாம் இருசக்கர வாகனத்தில் நிறைய பயணம், முழு பயணம் அப்படிதான் இருக்கும். அப்பெல்லாம் அது ஒரு 6-7 மணி நேரம் வண்டி ஓட்டிட்டு போவேன். அப்பெல்லாம் அது துணையா இருக்குன்ட்டு ஆரம்பிச்சது அது. ஆனா அது உடம்பு மனது எல்லாத்தையும் கெடுத்து ஒரு ரொம்ப கெட்டு போயிடுச்சு உடம்பு. அதுல இருந்து தூக்கி போட்டேன். அதெல்லாம் பட்டுட்டு தான் சொல்றேன். நான் ஒண்ணுமே தொடாம தூரத்து வேடிக்கை பார்த்துட்டு சொல்ல, பட்டுட்டு தான் சொல்றேன். அதான் தூக்கி போட்டேன். ஆனா இன்னைக்கு பாருங்க, இதுக்கு காதுல அதை வச்சுக்கிட்டு நமக்கே வெளியில கேட்கும். அது என்ன கேக்குதுன்னு இறைச்சலா இருக்கும், நமக்கு கேட்கும். அந்த செவிப்பறை என்னத்துக்காகும்? என்ன பாவம் பண்ணுச்சு உன் உடம்புல பிறந்ததை தவிர? அது எப்படி அது தாங்கும் அந்த அதிர்வை? நேரா மூளைக்கு பக்கத்துல இருக்குதுப்பா செவி. செவி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், செவி கொண்ட உயிரினங்கள் தான் சிந்தனையில மேம்படும். செவி வளர்ந்த பிறகு சிந்தனை மேம்பாடு, மனநிலை மேம்பாடு வளரும் அப்படின்னு நம்ம இது ஒரு உயிரியல் கொள்கையாவே நம்ம பல பாடங்கள் நடத்தியிருக்கிறோம், நூல்கள்லையும் எழுதியிருக்கிறோம். இப்ப யானை அறிவு அதிகம், ஆமா, ஏன்னா அதுக்கு செவி இருக்கு, நல்ல வளர்ந்த செவி இருக்கு. ஒலிய உள்வாங்கும் தன்மை உயிரினத்துக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அறிவு வளர்ச்சி, மனநிலையில வளர்ச்சி அதிகமாயிடுச்சு. அதனால 5 உயிரினம்லாம் செவி சிறப்பா இருக்கும். மாடு பாருங்க, மாடுகள் ஒரு குழலிசை கேக்குது, அது செவியில வளர்ந்த உயிரினம். அது போல ஏன்னா அது மூளைக்கு நெருக்கமா இருக்கு. அது மூளை மொத்த உடலுக்குமான ஒழுங்கமைவை ஆளுமை செய்யறது மூளை தான். ஆளுமை செய்தது அது அங்கதான் இருக்கு ஆளுமை. அந்த ஆளுமை செய்யக்கூடிய மூளைன்ற ஒரு அற்புதமான உறுப்புக்கு சில அங்குலங்களுக்கு அருகில் இருக்கிறது தான் செவி. இந்த செவிக்குள்ள போயிட்டு ஒரு கருவியை திணிச்சு அதுல இறைச்சல வேற அலற விடுறிய, எப்படி மனம் நல்லா இருக்கும்? அந்த மூளை நரம்பு குதிக்காதா? அந்த மூளை நரம்பு சூடாகாதா? அது சூடாயிடுச்சுன்னா சூடு தணிக்கிறதுக்குன்னு எவ்வளவு சுரப்புகள் செயல்படணும்னு தெரியுமா? அவ்வளோ சுரப்புகள் செயல்பட்டுதான் அந்த சூட்டை தணிக்கும். அப்படி சூட்டை தணிக்கிறதுக்கான சுரப்புகள் அதிகமா சுரந்துருச்சுன்னா உடம்புல கபம் ஏறிட்டே இருக்கும், மந்தம் வந்துடும். ஒரு பக்கம் மந்தம் ஆயிடும், இன்னொரு பக்கம் சூடா இருக்கும். நேரமும் உதிரம் கொதிக்கும், நரம்பு துடிச்சுட்டே இருக்கும். அதுதான் இதெல்லாம் வந்து திணவை கூட்டி விட்டுரும். அப்ப கண்டதும் அப்ப இயல்பான உணவோட சுவை மறத்து போகும், இயல்பான தொடுகை தெரியாது, பிடிக்காது, இயல்பான பேச்சு பிடிக்காது, எல்லாமே அதிகமா இருக்கணும். இப்ப ஒரு சான்று சொல்றேன்னா, இது இது நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, நல்ல நுண் உணர்ச்சியில இருக்கவங்களுக்கு அதுவே நல்லா இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. இந்த உணர்ச்சி மறத்து போயிடுச்சு, நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு 10 முறை சொல்லணும். அப்பதான் அது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி போய் சேரும், மறந்து போயிடும். இப்ப இல்லை இல்லை இது சரியில்லையே. இப்ப நான்லாம் அதிகப்படியா அவ்வளவுதான் சொல்லுவேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், ஏதாவது ஒரு தவறுன்னா நான் எப்படி பேசுவேன், இது தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அது நுண் உணர்ச்சியில இருக்கவங்களுக்கு ஐயோ தவிர்த்திருக்கலாம்னு சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சிடும் இல்லையா? உணர்ச்சி மறத்து போயிடுச்சுன்னா எப்படி சொல்லணும்னா, இத கூட தவிர்க்க கூடாதா, இதை தவிர்த்திருக்கலாம்ல, இதை எப்படியாவது தவிர்த்திருக்கலாம்ல, இதை தவிர்த்திருக்கலாம்ல அப்படின்னாதான் இவரு
இதை தவிர்த்திருக்கலான்ற மாதிரி சொல்றாருன்ற அளவுதான் புரியும். ம். நான் விளையாட்டுக்கு சொல்ல, இதுதான் நிலைமை. நீங்க ம். குழந்தைகள் எல்லாம் இந்த மாதிரி மந்த நிலைக்கு போன சிறுவர்களை கவனிச்சு பாருங்க. நீங்க ஒண்ணு வந்து 10 முறை ம். சொன்னதான் கேட்பாங்க. ம். 10 முறை சொல்லணும். ஏன்னா அங்க என்னன்னா அது ஒரு குதியாட்டம் நடந்துட்டு இருக்கு சுரப்புகள்ல. தாறுமாறா குதியாட்டம் இருக்கு. உணர்ச்சி மறந்து போயிடுது. அதை வந்து நம்ம 10 முறை சொன்னாதான் அது கவனிக்கும். அப்படி ஆயிடுது. குழந்தைங்களுக்கும் அப்படி, பெரியவங்களுக்கும் அப்படி, இப்ப சில முதியவர்களுக்குமே அப்படித்தான். எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்கிறது. அது தள்ளி வச்சு அதுலதான் ஒலிபெருக்கி இருக்கு. ஒலிபெருக்கியை வச்சு நான்லாம் தொலைபேசி பேசுறதே ஒலிபெருக்கில தான் மிக பெரும்பான்மையே பேசுவேன். ம். அதை காதுகிட்ட நீ எல்லாம் கவனிச்சிருப்பேன். காதுகிட்ட கூட வச்சு பேச மாட்டேன். ம். பெரும்பான்மையா நான் ஒலிபெருக்கி வச்சுதான் பேசுவேன். ஏன்னா அது காதுகிட்ட கொண்டு போனா எரிச்சலா இருக்கு நமக்கு. இது என்னடா இது நம்ம ஒரு நுண்ணுணர்ச்சி எங்கேயோ இந்த இப்ப கேக்குதா சமயத்துல எங்கேயோ ஒரு தேன் சிட்டு கத்துது கேக்குதா? ம். இந்த தேன் சிட்டு கத்துறத காதுல வாங்குறது இன்பமா எவ்வளவு நிம்மதியா இருக்கு. ம். சீச்சி சீச்சி கீச் 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 கீச்சுன்னு ஒண்ணு கத்துது. தூரத்துல இருந்து ஒரு குயில் கத்தும். அது காதுல விழுந்தா இதெல்லாம் இசை. இதெல்லாமே தான் இசை. ஒத்திசை. இந்த வல்லூர் அலறத போய் காதுல வைக்கிற மாதிரி தான் ஓனாய் ஊழைன்றதெல்லாம் காதுல வச்சுக்க முடியுமா? இப்ப ம். இறைவன் அழகா பாரு. தேன் சிட்டுகளை நமக்கு பக்கத்துல வரும்படி படைச்சிருக்கிறான். ஓனாயெல்லாம் ம். நம்மளை பார்த்தா தூரமா ஓடிடுது. ஆமா. அது எங்கேயோ ஊழ விடும். அது இரவு நேரம் கேட்கும். ஓனாயோ நரியோ அதை எங்க தள்ளி வச்சிருக்கிறான்? உன் ம். காதுல இனிமையான இசைதான்ப்பா கேட்கணும் அப்படின்னு குயில்களை நம்ம தோட்டத்து மரக்கிளையில அமர செய்யறான். தேன் சிட்டுகளை நம்முடைய வாசல்ல இருக்கக்கூடிய ஒரு பூச்செடி மேல வந்து அமர செய்யறான். ஆனா ம். நரி, ஓநாயி, இதெல்லாம் யானை, இந்த மாதிரி இரைச்சல் ஒலி எழுப்பக்கூடியதெல்லாம் நம்ம வாழ்க்கை எல்லையிலிருந்து தூரமா வச்சிடறான். ரொம்ப தொலைவுக்கு அனுப்பி விட்டுறான். ம். அப்ப இங்க இந்த படைப்பை எப்படி ஒரு தாயும் தகப்பனும் பார்த்து பார்த்து குழந்தைகளுக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்து பார்த்து இதெல்லாம் இங்க இருக்கட்டும். இதெல்லாம் செவியில கேட்கட்டும். அதெல்லாம் கேட்க வேண்டாம். இத ஒட்டச்சு அடிச்சு நொறுக்கிட்டு நான் காதுக்குள்ள சொருகிட்டு யானை புளிர்ற மாதிரி ஒரு இறைச்சலை கேட்பேன்னா இது என்ன பண்ண முடியும்? நம்ம உனக்கு என்ன செய்யல? எல்லாம் தான் செஞ்சு வச்சிருக்கிறாரு. செஞ்சு வச்சிருக்காங்க அம்மாவும் அப்பாவும். என்ன உனக்கு இல்ல? எப்பவாதுதான் புயல் வீசுது. மிக பெரும்பான்மையா தென்றலும் மிதமான காற்றும். அதுவே ஒரு இசையா தான் இருக்கு. எப்பவாதான் இடி இடிக்குது. ஆண்டுக்கு ஒரு 10 இடியை கேட்டா 10 நாள் இடியை கேட்டா பெரியது அது. அதுவும் சூழல் சீர்கேடு இல்லாம இருந்ததுன்னா அவ்வளவு இடியே வராது. முதல்ல இடி அடிச்சா நீ வீட்டுக்குள்ள உட்காந்துக்கலாம். இவ்வளவுதான்ப்பா உனக்கு இறைச்சலை கொடுத்திருக்கிறாரு. உனக்கு அழகா வந்து ஒரு பல்வேறு இசைத்தன்மையுடைய உயிரினங்களை எல்லாம் உன்னை சுத்தி உட்கார வச்சுக்கு பறக்க விடுறாரு, நடக்க விடுறாரு. இந்த பள்ளிகள் சுவற்றுல இருக்க பள்ளிகள் நம்ம ஏதாவது ஒரு சிந்தனையில இருக்கும்போது எண்ணத்துல இருக்கும்போது அப்படியே வருடி கொடுக்குது. வருடி கொடுக்குது. அழகா ஆறுதல் சொல்வது போல இருக்கு. ஆமான்னு சொல்றது மாதிரி இருக்கு. இல்லைன்னா இல்ல வேண்டாம் அந்த எண்ணத்துக்குள்ள போகாதுன்னு சொல்றது போல இருக்கு. எவ்வளவு அழகா அப்படி மென்மையா முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கு அதோட. அது அப்படியே பாத்தீங்கன்னா முத்தம் கொடுக்குற ஒலிப்பு தான் இருக்கும் இந்த பள்ளிகள். அது வந்து நம்ம காதுல வந்து முத்தம் கொடுக்குது அப்படின்னு. அது வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறாரு. நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா நமக்கு பின்னாடி சுவத்துல இருக்கு, நமக்கு தலைக்கு மேல இருக்கு. அது அங்க வைக்கிறாரு. ஆனா இப்ப பருந்துகள்லாம் நல்ல இறைச்சல் கொடுக்கும். பருந்து, கழுகு, இந்த மாதிரி கூடுதலா இறைச்சல் எழுப்பக்கூடியதெல்லாம் நம்ம கிட்ட வராது. பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு பக்கமே வராது. காகங்கள் கூட்டமா இருக்கிறப்பதான் கொஞ்சம் அதிகமா இறைச்சல் எழுப்போம். மத்தபடி வந்து அப்படிப்பட்ட அதுக்கு பேரு நம்ம என்ன வச்சிருக்கிறோம்? கரைதல் வச்சிருக்கிறோம். கரையும் அது. காகம் கரையும். அது வந்து அப்படி ஏதோ ஒரு தேவைக்கு வரும், எடுத்துட்டு அது கரைந்து போயிடும். இப்படி இப்ப கிளிகள் அதே மாதிரி எடுத்துங்களேன்.
கிளியை நம்ம இது வீட்டுல வளர்க்கறத விட்டுருவோம். கிளியெல்லாம் பொதுவா காட்டுல இருக்கிறதா கிளி. அது இரைச்சல் அதிகமா இருக்கும். குரல் என்ன கனமா இரைச்சல் அதிகமா இருக்கும். அதெல்லாம் எப்போ அரிதாதான் நம்ம பக்கத்துல வரும். தூரமாயிடும். அதிகமா இரைச்சல் எழுப்பக்கூடிய உயிரினங்கள் நம்ம பக்கத்துல வர்றதில்ல. சற்று தள்ளி இருந்து அப்படியே போயிடுது. நல்ல சூழலை விட்டு நோக்குங்க எல்லாரும். புரியும் உங்களுக்கு. ஒரு சிட்டு போலவோ, தேன் சிட்டு போலவோ, குயில் போலவோ உங்க சூழல்ல அவ்வளவு கிளிகள் எல்லாம் இல்ல. இயல்பான சூழல்ல அவ்வளவு கிளி இருக்காது. அதுவும் இருக்கு. அது சற்று தொலைவில் இருந்து கேட்கன்னு கத்து. அதிகமாகவும் கத்தாது கிளி. ஒலி எழுப்பாது. ஒரு தேன் சிட்டு போல, குயில் போல அடிக்கடி ஒலி எழுப்பாது. நீங்க நுட்பமா பார்த்தா புரியும். எவ்வளவு அற்புதமா இந்த ஒலி ஒழுங்க இறைவன் நம்ம சுத்தி வச்சிருக்கிறாரு. ஒலி ஒழுங்கு வச்சிருக்கிறாரு. எந்த உயிரினம் எவ்வளவு எந்த தாள நயத்துல ஒலி எழுப்பணும், எது மனிதர்களுக்கு, மனித குழந்தைகளுக்கு எதெல்லாம் பொருத்தமா இருக்குமோ அதெல்லாம் பக்கத்துல வச்சுட்டு, பொருந்தாத கொஞ்சம் தள்ளி, இன்னும் கொஞ்சம் தள்ளி, இல்ல பொருந்தவே பொருந்தாது, தொலைவுல தூக்கி போடுப்பா, அது அங்கிருந்து உழ விடட்டும், அங்கிருந்து பிளறட்டும், அங்கிருந்து உருமட்டும். அவ்வளவு அற்புதமான ஒலி அமைவு இருக்கு. ஆனா காதுக்குள்ள கொண்டு போய் அதை சொறி மூளைக்கு ஒரு 4 அங்குல இடைவெளியில நான் அலற விடுவேன்னு இருந்தா என்ன செய்ய முடியும்? இப்போ இறைவன் நமக்கு அமையமா பண்ண எதை கொடுத்திருக்காங்கன்னு பாக்குறதா, அதை இதுக்கு எப்படி கெடுத்திருக்குதுன்னு பாக்குறதா? இதுக கெடுக்கிறதுனால அவர் கொடுக்கலன்னு ஆயிடுமா? கொடுத்ததுதான் கெடுக்கிற. கொடுத்ததான் நீ கெடுத்துட்டு இருக்கிற. நீயாவா கண்டுபிடிச்ச இதெல்லாம், இந்த தேன் சிட்டுகளையும் இது நீ கண்டுபிடிச்சதெல்லாம் இப்படி இருக்கு. அவன் கொடுத்ததெல்லாம் அப்படி இருக்கு. இதுதான் ஒரு மனநிலையிலிருந்து பார்க்கும்போது இருக்குது. இந்த திணவு எடுத்து போச்சு, திமிர் எடுத்து போச்சுன்னா இதெல்லாம் புரியுமா? என்ன புரியும்? வாகன இறைச்சலும் ஒண்ணும் தெரியாது. அது வாகனம் இறையுதா இல்லையானே தெரியுது. காதுல ஒண்ணு போட்டுக்கும். இல்லைன்னா ஒலி பெருக்கி அலற விட்டுறது. அலற விட்டுறது. சில பேரோட வாகனத்துல அது உள்ள கேட்டுட்டு இருக்குது. நம்ம பக்கத்துல போவோம், அங்க கேட்கும். அப்படி அலற விட்டுட்டு போறது. இறைச்சல் அதெல்லாம். அதெல்லாம் பிறழ்ச்சி தான் பாவம். அதெல்லாம் நோய். இது எல்லாமே நோய் தான். மனநோய் இதெல்லாம். அதுல பல படிநிலைகள் இருக்கு. இதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு ஒரு இசைவுன்னு தான் நம்ம சொல்றோம். இப்ப இசை பத்தி இசை மாற்றத்தை தருமா அப்படின்னா, நான் சொல்றது ஒலியில இருக்கக்கூடிய ஒழுங்கமைவு. இதெல்லாமே இசைதான்ற. நீ உனக்கு புரியுதோ புரியலையோ, உன் சூழல் இப்படி இருந்ததுன்னா இசையோட இருக்கும். நம்மளே பாக்குறோம். இப்போ அற்புத திருவந்தாதி காலையில இசைவகுப்பு நடந்துட்டு இருக்கு. எத்தனை பேர் சொல்றாங்க, இந்த திருவந்தாதி இசைவகுப்புல சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டிருக்கு, மனநிலையில மாற்றம் ஏற்பட்டு எத்தனை பேர் சொல்றாங்க? ஆமா, நிறைய பேர் சொல்றாங்க. ஆமா, ரொம்ப நேரடி வகுப்புக்கு வர்றவங்கள்ட்டையும் நான் பாக்குறேன். எங்கிட்ட சொல்றாங்க. எவ்வளவு பேர் சொல்றாங்க. அது எப்படி காலையில எந்திரிச்சோன்னா ஒரு திருவந்தாதி பாடலை பாடணும்னு மனநிலை மாறும். ஏன்னா தூங்கி எழுந்தோன்னா குளிச்சுட்டு இறைவனை நினைச்சிட்டு அம்மையார் இயற்றிய திருவந்தாதிய முறையான இசையாக பாடும் பொழுது எல்லா உணர்ச்சி பதற்றங்களும் அல்லது உணர்ச்சி குதியாட்டங்களும் ஒழிந்து போகும். இயல்பான இசைவு உடல் முழுவதும் பரவும். இசையை கேட்டாலோ பாடினாலோ உடல் இசைவாகும். ஆழ்ந்து செய்தால் அப்படித்தான் இருக்கும். அது அம்மையாருடைய திருவந்தாதிக்கு நிகரான ஒரு இசை தன்மையை உலகத்துல எங்கும் பார்க்க முடியாது. நான் தமிழ் நூல்கள்லயே அது எனக்கு மாணிக்க வாசகர் மீது இருக்கிறதெல்லாம் ஆழ்ந்த பற்று, பக்தி, ஒரு நிலையில அது வெறின்னு கூட நான் சொல்லுவேன். ஆனாலும் நான் சொல்றேன், திருவாசகத்தையும் நான் ஓரளவு படிச்சிருக்கேன், ஓரளவு பாடியிருக்கிறேன். இந்த திருவந்தாதி அம்மையாருடைய, காரைக்கால் அம்மையாருடைய அற்புத திருவந்தாதியில இருக்கிற இசைத்தன்மைக்கு ஈடு இணையாக எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட இசை குறிப்பு அது. அற்புதத்திலும் அற்புதம். சொல்லி முடியாது. ஒரு பிறவி போதாது. இப்ப நான் ஏற்கனவே 101 பாடல்கள் பாடி இருக்கிறேன் சொல்லிட்டு இருந்தேன். இதுங்க இப்பதான் எல்லாம் 101 பாடல்ல தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. நான் சொன்னேன், இந்த 101 பாடல் நான் வேற பண்ணறி முறையில பாடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் அலறாங்க. நாங்க இப்பதான் இதை கத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா அதுல இருக்கு. அதுல இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு. அம்மை நமக்கு இப்போ ஒரு ஏதோ ஒரு தொடக்கத்தை காட்டியிருக்காங்க. கொஞ்சம் ஆழத்துக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. அவங்களோட ஆழமே வேற.
அதுக்குள்ள நுழைய அந்த இசை முறையோடு அந்த இசையை நம்ம பாடி அதோட பொருள் என்ன சொல்றாங்க அம்மையார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு அதை பாடும் பொழுது அது எப்படி மனம் ஒழுங்குபடாம இருக்கும்? இசையோட தான் இருக்கும் மனம். தாறுமாறான உணர்ச்சிகள் ஒழிஞ்சுதான் போகும். மந்திரம் அதெல்லாம். நம்ம என்ன கத்தவா சொல்றோம்? இத கத்து, உனக்கு நல்லது நடக்கணும் சொல்றோம் இல்ல. முறையா பாடு, இசையா பாடு. அப்ப உன்னுடைய இதே மூளை நரம்பு மண்டலம் அடங்கதான் செய்யும். ஏய்ந்துதான் இருக்கும், இசைவாகத்தான் இருக்கும். தாறுமாறான உணர்ச்சிக்கு வழியே இல்லாம போயிடுமே ஒரு நிலைக்கு பிறகு. வழியே இல்லையே. நீயே இசைவாயிடுவியே, உன் உடலும் மனமும் இசைவாயிடுமே. அதனாலதானே பாடுனாங்க. எதுக்கு வேற வேலை இல்லாமல? தமிழ் கழகத்துல முருகவேலும் எம்பெருமானும் அமர்ந்து, அகத்தியர்லாம் அமர்ந்து, எதுக்கு இறைவனே வந்தான்? முருகனே வந்து தமிழ் கழகத்துல அமர்ந்து பாடல்களை இயற்றுவதற்கான இலக்கணத்தை வகுத்து கொடுத்தான் முதற்கழகத்துலன்னு நம்மகிட்ட மரபு இருக்கே. என்ன இசைன்னா என்ன விளையாட்டா? என்ன இசைன்னா என்ன? எதுக்கு யாப்பிலக்கணம் எழுதுனாங்க? இசைக்காக தானே எழுதுனாங்க. எதுக்கு இத்தனை இலக்கணம்? எதுக்கு கலித்தொகை ஏன், நற்றிணை ஏன், அகநானூறு ஏன், புறநானூறு, குறுந்தொகை, இதெல்லாம் எதுக்கு? ஆற்றுப்படை நூல்கள் எதுக்கு? எல்லாமே இசை என்ற இறைவனது ஒலி ஒழுங்கின் வழியாக மனித மனதோடு உறவாடுவதற்காக. மனித மனதோடு உறவாடுறதுக்கு ஒலி ஒழுங்கு இன்றியமையாதது. அந்த ஒலி ஒழுங்குதான் இசை. நீ இசையா கேட்க பிடிக்கலன்னா அதுல எந்த தவறும் இல்லை. ஆனா ஒலி ஒழுங்கு உன் சூழல்ல இருக்கணும். இறைச்சல் இருக்க கூடாது. இந்த இசையில இல்லாத தன்மைகளும் கூத்து, குதி, என்ன உனக்கு வேணும்? கூத்து வேணுமா? புறநானூறு 4 பாட்டு எடுத்து பாடினா அதுக்கு நீ கூத்தாடுறதுக்கு கால் கிடையாது இங்க யாருக்கும். இதெல்லாம் பாடிதான் வச்சிருக்கிறோம். திருமுருகாற்றுப்படையில உள்ள சில பகுதிகள் எல்லாம் அதுல எப்படி இருக்கோ அப்படி பாடிட்டோம்னா அதுல அந்த கூத்து ஆடுறதுக்கு இங்க கையும் இல்ல, காலும் இல்ல, இடுப்பும் இல்ல. என்ன நீங்க கூத்தாடுறீங்க? இந்த திரைப்படத்துல இதெல்லாம் நடனம், அதெல்லாம் இல்ல ஊதாரித்தனம், பொறுக்கித்தனம். கூத்துனா என்ன? நம்ம காட்டதான் போறோம். கூத்துனா என்னன்னு காட்டதான் போறோம். குறவை கூத்துனா என்ன? வேலன் வெறியாட்டுனா என்ன? இங்க இல்லாததுதான் வந்துருச்சா? எல்லாம் இருக்கு இங்க, பாக்குறது இல்லை. ஏன்னா இதெல்லாம் இசையோட இருக்கு. அது இறைச்சல் பிடிக்குது, அவ்வளவுதான். அத தூரத்துல இருந்துட்டு ஒரு குறைந்த ஒலியோட கூப்பிட்டா திரும்பி பாக்குறது, நுண்ணுணர்ச்சியோட இருக்கிறது. இதுதான் காதுக்குள்ள கொண்டு போய் சொருகிட்டு கத்த விடுது. அதுக்கிட்ட எப்படி என்ன கூப்பிட்டா புரியும்? அது கைய கால ஆட்டணும் நம்ம. அப்ப கண்ணு வேற தெரியறது இல்லை. இப்ப பல பேருக்கு இந்த கைபேசியை பார்த்து கையை ஆட்டினாலும் கண்ணு தெரியாது. பக்கத்துல கூப்பிட்டா காது கேட்காது. காதுக்குள்ள எதையாவது சரி வச்சிருக்கோம். வாயில உணவு வச்சா அதோட சுவை தெரியாது. அப்புறம் வேற எதுல உணர்ச்சி இருக்க போகுது? உணர்ச்சி அது எதுலையுமே உணர்ச்சி இல்லாம மரத்து போய் அந்த மரத்து போன நிலைக்கான செயல்கள்ல ஈடுபடுறது. அதுதான் தொட்டா தெரியாது, குச்சி வச்சு குத்துனாதான் தெரியும்னா குச்சி வச்சு குத்திட்டே கிடக்க வேண்டியதுதான். அது மாடு தார் குச்சி வச்சு மண்டி ஓட்டுற மாதிரி ஆயிடுச்சு மனிதர்களோட உடல். ஏன்னா அது காரணம் வந்து இந்த மனம்லாம் இல்லை. அது பண்பட்ட உணவு வேணும், பண்பட்ட உறைவிட வேணும், பண்பட்ட இசை ஒலி சூழல் வேணும். எதுவுமே இல்லையே. எப்படி நோய் இல்லாம இருக்கும்? அதேதான் இவ்வளோ நோய் பெருக்கம், இவ்வளோ மனப்பெறட்சி, இவ்வளோ வன்முறை, கொலை, கொள்ளை, சிறுவர்களுக்கு எதிரான வன்முறை, சிறுமிகளுக்கு எதிரான வன்முறை, இதெல்லாம் என்ன ஒன்னா ரெண்டா? நியாயமா நமக்கெல்லாம் கோபம் கொப்பளிச்சு கொட்டணும். ஆனா இதுகளை மேலெல்லாம் கோபப்பட்டு என்ன ஆக போகுது? ஆக்கமா ஏதாவது செய்வோன்ட்டு இப்ப நம்ம இந்த பணிகள்ல ஈடுபட்டு இருக்கிறோம். இது என்ன பண்றது? இந்த மனநோயாளிகள் மேல கோபப்பட்டுதான் என்னதான் நம்மளும் மனநோயாளியா. நமக்கு வந்து அன்னை குறும்பூண்டி அன்னை ஒரு பாடம் வழங்கினா, பாவம் துரத்தல் பாவியாக்கும்னு. பாவத்தை துரத்திட்டு போனா நம்ம ஒரு பாவி ஆயிடுவோம். பாவத்தெல்லாம் துரத்தாதப்பா, ஆக்கமா ஏதாவது செய்.
அப்படின்னு. இந்த மனப்பிறழ்ச்சி அடைந்த கூட்டத்தை நம்ம போய் துரத்தி என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய போறோம்? ஒண்ணு இல்ல, நம்மளும் பாவி ஆயிடணும். ஏன்னா அதுக்கு உணர்ச்சியும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. மரத்து போன கூட்டம் அது. இரைச்சல்ல இருக்கிற கூட்டத்தை நம்ம துரத்தி என்ன பண்றது? அப்ப அது நெறிப்படுத்துறதுக்கான பணிகளை செய்யணும். யாரை நெறிப்படுத்தணும்? அவங்கள தான் நெறிப்படுத்தணும். பிறழ்ச்சி அடைந்தவர்களுக்கு தான் நெறி, நோயாளிக்கு தான் தீர்வு வேணும். பிறழ்ச்சி அடைந்தவர்களுக்கு தான் நெறிமுறைகள் தேவைப்படுது. அப்ப நம்ம ஆக்கம் மிகுதியான சூழலை வளர்த்தெடுத்துட்டே இருக்கணும். பிறழ்ச்சியை நீக்குவதற்கான வழிமுறைகளை கத்துக் கொடுத்து, குறைந்த பிறழ்ச்சியில் இருக்கிறவங்களை எளிதில் மீட்டலாம். கூடுதலா பிறழ்ச்சியில் இருக்கிறவங்களை கொஞ்சம் கடினமா மீட்கணும். ஆனா மீட்கணும். அப்ப சுட்டி காட்டணும். இது பிறழ்ச்சி, இது தவறு, இது குற்றம், இது பாவம் சொல்லணும். சொல்லிட்டே இருக்கணும், விடக்கூடாது. சொல்றது எதுக்கு சொல்றோம்? மீட்சிக்கு தான் சொல்றோம். எக்கேடு கெட்டு போனா பரவாயில்ல, இந்த உரையாடலே தேவையில்லை யாருக்கும். அப்படி யாரை விட முடியும்? ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை இப்படி இருக்கு, பொருத்தமற்ற உணவுக்கு அடிமையாய் கிடக்கு. தாய் தகப்ப விட்டுற முடியுமா? இல்ல தாயும் தகப்பனும் அடிமையா இருக்காங்க. ஒரு வளர்ந்த இளைஞனோ இளம்பெண்ணோ நம்ம கருத்தெல்லாம் பின்பற்றுவாங்க. அவங்க தாய் தகப்பனை விட்டுருவாங்களா? விட்டுறலாமா? விடக்கூடாது. உறவு குடும்பம் மட்டும் இல்ல, நம்ம சூழல்ல யாரு வேணாலும் இருக்கலாம். அவங்க அப்படி இருக்காங்கன்னு விட்டுற முடியுமா? அப்புறம் எதுக்கு இறைவன் நமக்கு நெறி கொடுக்குறான்? நம்ம நல்லா வச்சுக்கிறதுக்காக இப்படி எல்லாம் நெறிமுறைகள், இவ்வளவு வழிகாட்டல் வழங்கப்படுது இல்ல. சீர்கெட்டவர்களை சீரமைப்பதற்குத்தான் நெறி. அதுல சொற்கள் கடினமா தான் இருக்கும். நான் இப்படி எல்லாம் பேசினதே இல்லை. ஆனா இப்ப இப்படி பேசினா அப்படிதான் இப்படி பேசினாதான் புரியுது. இவ்வளவு பேசினாதான் புரியுது. கொஞ்சம் புரியுது. அப்ப சுட்டி காட்டணும். கடுமையான சொற்களால் சுட்டி காட்டணும். ஆனா எல்லாம் எதுக்குன்னா அன்புக்காக தான், வேற எதுக்காக? எல்லாம் அன்புக்கு தான். மீட்சிக்கு, மீண்டு வருவதற்காக, மீண்டு எழுவதற்காக, மீட்சி அடைவதற்காக, வாழ்க்கையை வாழ்வதற்காக தான். எந்த தவறு செய்தாலும் நம்ம குழந்தைங்க தான். ஆனா அந்த குழந்தைங்க தவறு செய்துன்றத கடுமையா தான் சொல்லணும். இந்த தடவி கொடுத்துட்டே இருந்த காலம்லாம் இல்லை இன்னைக்கு. என்ன தாறுமாறா ஓடுதுங்க எல்லாம். அப்போ ஒரு கண்டிப்பு வேணும், அரவணைப்பு வேணும்ன்ற அடிப்படையில தான் நான் இவ்வளவு கடுமையா சொல்றேன். இப்படி கடுமையா சொல்ல வேண்டிய சூழல் இருக்கு. சொல்லிதான் அரவணைக்கணும். சும்மாவே தட்டி கொடுத்து தடவி கொடுத்துட்டு இருந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்ப கண்டிப்பு வேணும். பெற்றோர்களும் சொல்ற ஒரு குடும்பத்தில் இருப்பவர்கள், பள்ளி நடத்துபவர்கள், நம்ம உரை கேட்கக்கூடிய தொழிலகம் நடத்துபவர்கள், அவங்கவுங்க சூழல்ல இதெல்லாம் நீங்க நடைமுறைப்படுத்தணும், கண்டிக்கணும். கரிகட்ட உணவு பழக்கம் இருக்கு, இறைச்சலானதை கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னா அறிவுறுத்தணும், கண்டிக்கணும், இனிமையான இசையை ஒளிபரப்பணும், அதை அறிமுகப்படுத்தணும், முறையான உணவு அவங்களுக்கு வழங்கணும், அல்லது அதை அறிமுகப்படுத்தணும், கற்றுக் கொடுக்கணும். சும்மா சூழல்ல 4 மனப்பிறழ்ச்சி அடைந்தவர்கள் இருக்காங்கன்றத அவங்க தலையெடுத்துன்னு விடாதீங்க. நமக்கு பொறுப்பு இருக்கு. நம்ம உண்மையாகவே இறைவனின் குழந்தைகள்னா தடம் மாறி போகின்றவர்களை நம்ம கூட்டிட்டு வரணும். நம்ம கையை பிடிச்சி இழுக்கும்போது கடிக்கவும் செய்வாங்க, கையை கடிப்பாங்க. பொறுத்துக்கிட்டு தான் கூடணும், விடக்கூடாது. யாரையும் அப்படி இது பிறழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு விடக்கூடாது. அப்படி அதுக்கு அன்பு இல்லையே, அது அன்பு இல்லையே. கடுமையான கண்டிப்பு வேணும், தண்டனைகள் மிக கடுமையானதா இருக்கணும். ஆனா இதெல்லாம் எதுக்கு? இறைவன் என்ன தண்டிக்கிறதுக்குன்னு இது வச்சுட்டு இருக்காண்டா? எதுக்கு தண்டனை? எதுக்கு கண்டிப்பு? நிம்மதியா வாழறதுக்கு, இனிமேலாவது பழகுன்றதுக்கு தான். அப்படி பிறழ்ச்சி அடைந்தவர்களை எல்லாம் மீட்பதற்கு ஏற்கனவே தெளிவாக இருப்பவர்கள் வினையாற்றணும். அதுக்காக நம்ம இந்த உரையாடல்கள் எல்லாம் வெளியிடுறோம். நல்லா புரியுதுண்ணா. எனக்கு மட்டும் கிடைச்சது அப்படின்னு இல்லாம நம்ம சூழலோட மேம்பாட்டுக்கு, நம்ம சூழல்ல இருக்கிற மனிதர்களுக்கும் இந்த மாதிரியான சிந்தனை வளர்ச்சிக்கு இந்த ஐநெறி மிகவும் பொருத்தமான ஒரு காலகட்டத்துல வந்திருக்கு. நீங்க பேசுனதுல இருந்தே புரியுது, ஒரு சூழல் எந்த அளவுக்கு நம்மள இசைவோட இருக்க செய்யும்னு. செம்மைவனத்துல இருந்தப்பவே புரிஞ்சுது. அது ஒரு தனி உலகமா தெரியுது. அதிகாலையில எழுந்து குழந்தைகள் பாடுறதெல்லாம் கேட்கறது, நீங்க சொன்ன அந்த நுண்மையான ஒலிகள் எல்லாம் இந்த செவி கேட்கிற மாதிரியான ஒரு சூழல் அங்க இருக்கு.
அத பார்த்துட்டு இந்த நகரத்துக்கு வந்து பார்க்கும் பொழுது இருக்கிற வாகனங்களோட இரைச்சல், தொழிற்சாலைகள்ல இருந்து வர சத்தம், புகை, இந்த தன்னல மனித கூட்டத்துக்கு இடையில வாழும் இந்த நகர மக்கள், இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பொருந்தாத சூழல்ல இந்த மனித கூட்டம் சிக்கிக்கிட்டு இருக்கு. இசைவு அப்படிங்கிறதையே இந்த செவி மடுக்க முடியாத ஒரு சூழல் தான் இப்ப இருக்கு. ஆனா அவங்களுக்கும் இது போய் சேரணுன்ற உங்களோட அன்பு வந்து புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப அருமையா இருந்தது இந்த நீண்ட உரையாடல். இது எல்லாருக்கும் போய் சேரணும் இந்த ஐநெறி அப்படிங்கிற ஆழமான விருப்பம் இருக்கு. ரொம்ப நன்றி அண்ணா. ஐநெறி நூலுக்காக காத்துட்டு இருக்கிறோம். நல்லது தமிழ்கனி, நன்றி. ம். இந்த உரையாடலை உள்வாங்கும் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைக. வணக்கம். நன்றி அண்ணா. வணக்கம்.